ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். இது நம்ம எபிசோட் 3. நம்ம கூட பிராலி இணைஞ்சிருக்காரு. பிராலி வணக்கம். பிராலி நமக்கு ஆளு வணக்கம். வணக்கம் அண்டர்டேக்கர். வணக்கம். ஆனா இன்னைக்கு 2 பேரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட். முதல்ல நம்ம நீ மொடப்பா அட்மின் பிஜிலி பட்டாஸ்கி வந்திருக்காரு. வணக்கம் பிஜிலி பட்டாஸ்கி. ஹாய் 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 ஹாய். அப்புறம் இப்பதான் ஹாய் பிராலி. ஹாய் ஹாய் ஹாய். என்ன சொல்லுங்க? என்னது ஹீரோ கேக்கல. ஹீரோ என்ட்ரி இப்பதான். ஹீரோ என்ட்ரி. TTK கன்னிஸ் 17K ஃபாலோவர்ஸ். இந்தியா உலக அளவிலேயே அறிமுகம் தேவையில்லை இவருக்கு. நம்மளோட இல்ல எதுவும் ப்ரிப்பேர் பண்ணனா கூட இப்படி ஒரு பிட்ட போட்டு விட்டுறலாம். அறிமுகம் தேவையில்லை. இல்ல இவன் ஸ்டார்டிங்ல சொல்லும் போதே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு, ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பப்ப வந்து போற பேசுறான். வேற லெவல்ல ஒரு சீனை போட்டு விட்டான். நம்ம கிறிஸ்தன் அணிஞ்சிருக்காரு. கிறிஸ்தன் வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி பிரதர் இருக்கீங்க? நான் ஓகேயா இருக்கேன். அப்படியே போகுது. ஆமா, நான் வந்து இப்பதான் இந்த ரிமோட் வில்லேஜ் மோட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துகிட்டு இருக்கேன். லிவிங் அண்டர் எ ராக்ல இருந்து வெளில வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா பூமர்ஸ் பத்தி. பூமர் 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு எஜுகேட்டட் பூமர்ஸ் அண்ட் நான் எஜுகேட்டட் பூமர்ஸ். ஆக்சுவலி நம்ம பூமர்ஸ வந்து பெருசாவே 2 இதா பிரிக்கலாம். இப்ப ஒண்ணு வந்து பூமர்த்தனம் இன் ரியல் லைஃப். ஓகே சரியா? இன்னொன்னு வந்து பூமர்த்தனம் ஆன் சோசியல் மீடியா. இந்த ஓகே. ரியல் லைஃப்ல தான் வந்து லிட்ரேட் இல்லிட்ரேட்னு 2 பிரிக்கிறது. சோசியல் மீடியால எல்லாம் லிட்ரேட் தான். லிட்ரேட்டா இருந்தாலும் கிறுக்கணுங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க சோசியல் மீடியால. அதுக்கு நம்ம வருவோம் அப்புறம். வரலாம். ரியல் லைஃப் லிட்ரேட். ஆமா. சோ போங்க அப்படியே. டேய் ஹோஸ்ட் நானா நீனா பண்றா டேய். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, புதுசா எது வேணாலும் அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஐயோ ஆரம்பிச்சு விடுவானுங்க பாரு. ஒண்ணுமே இல்லடா, பர்த்டேக்கு அழகா ஒரு பிளாக் ட்ரெஸ் ஷர்ட் இருக்கும். சரி அழகா எடுத்துட்டு போலாம், வீட்டுல கொண்டு வரலாம். கேட்பாங்க, என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்க? இந்த பிளாக் ஷர்ட் பேசுவாங்கடா. இத நடந்து போன கீழே விழுவ, கீழே வந்து செத்து போயிடுவ. இல்ல ப்ரோ, அப்படிதான் ப்ரோ பேசுவாங்க. நல்ல காரியம் மட்டுமே ஏன்டா இத போடுற சொல்லிட்டு. எல்லாருமே இத வந்து அனுபவிச்சிருக்கோம். ஆமா. ஆனா இந்த டாபிக்ல வந்து ஒரு விஷயம் நான் தெரியப்படுத்திக்கிறேன் மக்களுக்கு. இந்த டாபிக் வந்து முழுக்க பிஜிலி பட்டாஸ்கி கொண்டு வந்து பிஜிலி பட்டாஸ்கி மட்டுமே பேச போற ஒரு டாபிக். ஐடியா வேணா நானே இருக்கேன் தவிர இது எல்லாரும் பேசினாதான் இது ஒரு டாபிக். இல்ல டிஸ்கஷன்ல கூட நீதான் இல்ல இதனா நான் மட்டும் பேசுறதுனா புழு கருதுன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே பேசினோம்னா வழி வேற. ஆமா, இந்த எபிசோட் ஃபுல்லா பிஜிலி பட்டாஸ்கி புளுத்த போவதை உணர்கிறார். உணர்கிறது. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நான் இது ஏன் பேசலான்ற என்ன வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் இல்ல ப்ரோ, எல்லாருமே வீட்டுல எப்படியும் ஒரு பூமர் இருக்கும். ஒரு பூமர்னாலே உங்களுக்கு முடியாது. சில பேர் வீட்டுல 2-3 பூமர் இருக்கும். அம்மா சைடு வந்து அப்பா செத்து போயிடுவாங்க, அந்த பாட்டி மட்டும் தனியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இங்க, இந்த பாட்டிக்கு அந்த பாட்டிக்கு ஆகாது, அந்த 2 பாட்டிக்கு என்ன பார்த்தா ஆகாது. லைக் இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். விசுப்பட டயலாக் மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, இந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்டு வீட்லயே நடந்திருக்கு. இது எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டு வீட்லயே நடந்திருக்கு. வந்து அது 2 பாட்டிக்கும் தாத்தா கண்டா அது மாதிரி ட்ரையாங்கிள், ஒரு எப்படி சொல்றது, ட்ரையாங்கிள் ட்ரிகர் ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இவன் அவனை ட்ரிகர் பண்ணி வச்சு வேடிக்கை பாக்குறது. Illuminati wants to know your location. இல்ல இது அப்படிதான் ப்ரோ போவோம். அந்த 2 கிழவியும் சேர்த்து வச்சு பிளான் பண்ணி அந்த கிழவனை ஏதாவது பண்ணோம்.
அந்த எப்படி நான் ஏதாவது பண்ணாலே போதும் 3 பேர் சேர்ந்து இணைஞ்சிருவாங்க. கட்சி எலெக்ஷன் நேர மாதிரி நான் தான் இருப்பது புரியுதா? பெரிய ஒண்ணுமே இல்லண்ணா. இந்த பாட்காஸ்ட் முழுக்கவே பிஜ்லி பட்டாஸ்கி அப்பப்ப காம் டவுன்டா கண்டாரோலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பையன் ட்ரிகராய் கத்திக்கிட்டே இருக்கான். இல்ல ப்ரோ, இது நான் என் பர்சனல் எக்ஸாம்பிளே சொல்றேன். எனக்கு அழகா டியூஸ்டே பார்த்தா கிரீன் ட்ரெண்ட்ஸ்ல ஒரு ஆஃபர் இருக்கு. 100 rupees ஹேர் கட் பண்ணலாம் ஒன்லி ஃபார் டுடே அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் கம்ப்ளீட் பண்ணுங்க. முடி வெட்டிட்டு செவ்வாய்க்கிழமை அதுவுமா முடிய வெட்டிட்டு வந்திருக்கியே திட்டி இருப்பாங்க. கரெக்டா? திட்டுறது மட்டும் இல்ல, அப்படியே அப்பா கிட்ட பத்தி வைக்கிறதும். அவரும் வந்துட்டு இருக்காரு, அந்த ப்ளூமரா வந்துட்டு இருக்காரு. அவருக்கு பத்தி வச்சா ஏன்டா இப்படி பண்றேன் ப்ரோ, ஹார்ஷா திட்டுறது. அப்புறம் சொல்லிட்டு நீதான் என் பையனே சொல்லிக்காத வெளில, நானே சொல்லிக்கிறது இல்ல, பரவாயில்ல சொல்லிட்டா. தெரியாம ஒரு வாய் தவறி வந்துருச்சு. எப்போ போன ஒரு 1 மாசம் 1.5 மாசம் முன்னாடி ஆகிறது. இப்ப கூட அது வந்து 20 செவ்வாய்க்கிழமை முடி வெட்டினதுக்கு இல்ல, ஸ்டைலா அண்டர் கட் பண்ணதுக்கு. லாக்டவுன்ல வீட்டுலதான் இருக்கேன், இங்க வெளில போல, காலேஜ் திறக்கல, ஸ்டைலா அண்டர் கட் பண்ணா பிஜிலி நீங்க அண்டர் கட்டன் மட்டும் சொல்லுங்க, ஸ்டைலா இருக்கா இல்லையா நாங்க சொல்லிக்கிறோம். சரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் என்னையே நான் லவ் பண்ணாதான் ப்ரோ அது எப்பயுமே செல்ஃப் அப்சஷன். சரி ஓகே, எஸ். வந்து நான் அதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுல காட்டி என்னப்பா அப்படியே காட்டுறேன், இப்படியே கட்டு, லெஃப்ட் சைட் கட்டு, என்ன கட்டுறது, மிலிட்டரி கட்டு, கேவலமா. சரி சொல்லிக்கல அப்படின்னு தெரியாம வாய்ஸ் அதே இருந்துச்சு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஒரு கோல்டு வார் வீட்டுல. இப்ப வந்து இது வந்து எங்க அம்மா பாட்டி எப்படின்னு பார்த்தா ஒண்ணு அவருக்கு சப்போர்ட் பண்ணோம், இல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்படி எதுவுமே இல்ல, லெட்ஸ் கிராப் அப் பாப்கார்ன் சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து வேடிக்கை பாக்குறாங்க. அதே மாதிரி எங்க வீட்டுல என்ன நடக்கிறதுன்னா, நெயில் கட் பண்ண விட மாட்டாங்க. சாயந்தரம்னா நெயில் கட் பண்ண விட மாட்டாங்க. நெயில் கட் வந்து நிறைய டைம்ல சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை வெட்டக்கூடாது, வெள்ளிக்கிழமை வெட்டக்கூடாது, பிறந்த நாள் கடிச்சு துப்பிடுவேன். இப்போ அதேதான் கடிக்கிறது வீட்டுல பார்த்தா அது வேற மாதிரி போயிடும். தீட்டு கையெலும்பு அதானே. இது கிருஷ்ணன் உங்க வீட்டுல தான் நடந்திருக்கா இந்த மாதிரி? எங்க வீட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல ரொம்ப தொல்லை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல இருந்து என்னோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும். அதுக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும். நம்ம வீடுகள்ல எல்லாம் வந்து என்ன விஷயம்னா, இப்ப ஒரு ஏத்திஸ்டுக்கு வந்து ஒரு பிலீவரை வந்து புரிஞ்சுக்க கூடியதா இருக்கும். ஓகே, அவனுக்கு வந்து இது தேவைப்படுது, இவனுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுது டு மேக் ஹிம் பிலீவ் தட் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். சரி, அத வந்து நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா ஒரு பிலீவரால ஒரு ஏத்திஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, ஐயா அவன் சாத்தா வழியில போறான், இவனை வந்து திரும்ப நம்ம ஏசப்பா கிட்ட கொண்டு வந்துடணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய, சரி இந்த சனியனை போக விட்டோம்னு நினைக்கவே மாட்டாங்க. அது ஒண்ணுதான் நமக்கு பிரச்சனை வரும். மத்தபடி எங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல ஜாலியா தான் இருக்கும். எங்க அப்பா பெருசா பூமரும் கிடையாது, கொஞ்சம் யங்கான ஆளுதான். எனக்கு வந்து நான் வெளியில பாக்குற பூமர்த்தனங்களை, நான் சோசியல் மீடியால பார்த்த பூமர்த்தனங்களை அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயங்கள் எதுவும் வராது இல்ல. எனக்கும் சேர்த்து பிஜ்லி பட்டாஸ்கி பேசிடுவான், அவனை பேசுவான், எல்லாருக்கும் சேர்த்து அவன் பேசிடுவான். அதான் நான் கொஞ்சம் அப்பப்ப கேட்டுக்கிறேன் கொஸ்டின், யாராவது பேசுறீங்களா, ஏதாவது பேசிடுவேன் ப்ரோ, இதெல்லாம் நான் பேசிடுவேன். ஆனா எனக்கே என் குரலை கேட்கும் போது அது வந்து உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது என்ன கருமண்டா இது, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணணுமாடான்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அப்படி யாராவது பண்ணா நல்லா இருக்கும். இந்த பாட்காஸ்ட கேட்டுட்டு தயவு செஞ்சு ப்ரோ இந்த பூமர்ஸா கூட விட்டுலாம் ப்ரோ. நான் ஒரு டாபிக் உள்ள கொண்டு வர பாருங்களேன். நம்ம இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு தருவான், தம்பி நான் யாருன்னு தெரியுதாப்பான்னு சொல்லிட்டு அப்படியே பிஜ்லி பட்டாஸ்கி 3 பாயிண்ட் தள்ளி 5வது பாயிண்ட்டுக்கு போயிட்டாப்ல. பரவாயில்ல. இல்ல
இதெல்லாம் வந்து இவர் யாரு, இவர் நம்ம சொந்தக்காரரா இல்ல அதுவா இதுவான்ற தெரியாம நம்ம ஒரு ஆன்சர் சொல்றோம். அவன் ஆன்சருக்கும் சம்பந்தமே இருக்காது. அவன் வந்து ஏதோ மாமா சொல்லிட்டு எங்க அப்பா நான் அப்புறம் அவனுக்கு தம்பியான என்ன சித்தப்பான்றான். உங்க அப்பா நான் பத்தி பெரிய வண்டா அப்படி அடிக்கிற நீ வண்டையில முதல்ல நீ 20 வருஷமா என் லைஃப்ல இல்லவே இல்ல, அப்புறம் என்ன மயிருக்கு நான் உன்னைய ஞாபகம் வச்சுக்கணும்? நீ யாருன்னு எனக்கு எதுக்கு தெரியணும்? அதேதான் ப்ரோ, பிறந்ததுல இருந்து பாத்திருக்கே மாட்டேன் அந்த மனுஷனை. இங்க இருந்தோ ஒரு குழந்தைக்கு மொழ மண்ணில தானே ஒண்ணுக்கு போவ நீனு. ஏன்டா இப்ப என்ன நான் வந்து இப்போ உன் மேல போகணுமா? அதான் வேணுமா உனக்கு? வேணும்னா சொல்லு, பாத்துமா பாஞ்சு விடுறேன் உன் மேல. நானும் சொல்றேன், what I will do with this information. ஐயோ ப்ரோ, அதே ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நீங்க 12th 10th முடிச்சுட்டு இல்ல காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் ப்ரோ. அங்க போறதும் ஒண்ணுதான், நீங்க அப்படியே சூசைட் பண்ணி சாவறதும் ஒண்ணுதான். என்னப்பா பண்ண போற? அவன் 4 பேர் இருப்பான், 4 பேர் 4 விதமான கமெண்ட்ஸ் உங்க பக்கத்துல திணிப்பான், அப்படியே கேங் ரேப் பண்ற மாதிரி. அது 4 பேருக்குமே அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துரும். யோ உனக்கு என்னையா தெரியும், சிஏ பண்றதுலாம் வேஸ்டான்வான். அவன் பார்த்தா ஒண்ணுமே 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆயிருக்க மாட்டான். அவன் வந்து எம்பிஏ பண்ணுப்பான்வான். நடுவுல பிஜிலி வந்து டீம்ஸ் மாதிரி உட்கார்ந்திருப்பான். நடுவுல பிஜிலி வந்து சீம்ஸ் மாதிரி உட்கார்ந்திருப்பான். டேய் நான் இதெல்லாம் பண்ண போறதே இல்லடா, நான் விஸ்காம் பண்ண போறேன்டா. இல்ல ப்ரோ, 3 பேர் பேசுவாங்க ப்ரோ, 4ஆவது ஒருத்தன் கம்முன்னு இருந்தா கம்முன்னு இருக்கணும்ல. என்ன கூப்பிடுவாங்க, என்னடா உனக்காக எங்க சத்தம் போட்டு பேசுறாங்க, ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டியா? நான் கேட்டேன் கேட்கவே இல்லையடா. இல்ல அதுதான். அப்ப நான் இவரு சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டா அவன் மேல நம்ம ஜென்ம பகையாளி மாதிரி பார்ப்பான். நான் சொல்றதே இரு பாத்துக்கிறேன், உங்க அம்மா ஒருத்தன் எப்படி உன்னை கொளுத்தி விடணுமோ அப்படி கொளுத்தி விடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க அப்படி பிளான் பண்ணுவான். யாரு இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களுக்கு ஒஃபெண்ட் ஆகுறானுங்க, பரவாயில்ல. வாட்ஸ்அப் குரூப்ல ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு கல்யாணத்துல ஒதுக்கி வச்ச கதெல்லாம் இருக்கு. நேத்தன் ரேக்ட கேட்டு பாருங்க. அவன் ஃபேமிலி குரூப்ல ரிப்ளை அனுப்ப மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கல்யாணத்துல எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்கடா, அவனை பேச மாட்டேங்கிறாங்கடா அவன் கூட. வாட்ஸ்அப் கதைக்கு வரேன் ப்ரோ. பூமர் டாக் அது அப்புறம் வாங்க அதெல்லாம் சோசியல் மீடியா. நீங்க இல்ல இதுல என்னதுன்னா வந்து அதே ஃபங்க்ஷன்லயே இல்ல வேற எங்கனாலும் வெளில வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க பாத்தீங்களா ப்ரோ, 70s ஜோக் 80s ஜோக். இந்த காமெடியன் பிரவீன்குமார் ஸ்டாண்ட் அப் காமெடியன் சொல்ற மாதிரியே இருக்கும். சிரிப்பே ஒண்ணுல காமிக்ஸ் தான் நீங்களான்ற மாதிரி இருக்கும் அந்த கேள்வி, அந்த ஜோக். ஆமா லிட்டரலா காமிக்ஸ் தான் நீங்களா. இதோட அந்த பட்டி ஜோக் சொல்லிட்டு அவங்களே சிரிச்சுப்பாங்க. அது இதுல இந்த பழக்கம் எனக்கு இருப்பாங்க ப்ரோ. சில பேர் டெம்ப்ளேட் மாதிரி அதே ஜோக்க சொல்லிட்டு சிரிப்பாங்க. சில பேர் சொல்றது போய் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, ஒண்ணு சொல்லி இல்ல சிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். இதெல்லாம் ஒண்ணு உனக்கு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கோ, கண்ணாடி பார்த்து. இல்ல இந்த பழக்கம் எனக்கே இருக்கு, நானே ஒரு ஜோக்க சொல்லிட்டு நானே சிரிச்சுப்பேன். இல்ல ப்ரோ நீங்க சொல்லிட்டு சிரிக்கலாம் ப்ரோ, சொல்லிட்டு சிரிக்கலாம் பரவாயில்ல. இவன் சொல்லிக்கிட்டே ஒரு காலத்துல நான் வந்து கடுப்பா இருக்கும் ப்ரோ கேட்டாலே லிட்டரலா. கதையை சொல்லு, நான் போகணும், வேற வேலை இருக்கு எனக்கு. 3 மணி நேரம் உன் ஜோக்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவர் வந்து அவனோட ஜோக்கே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாப்ல ப்ரோ. அதே அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லயே ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு ஒரு கசின் இருக்கான், அவனும் நீங்க படிக்கிற 12வது தான் குப்பை கொட்டுறான். 2 பேரும் மார்க் எடுத்தாங்க, உட்காந்து கம்பேரிசன். இவன் இந்த மார்க்கா இவன் அந்த மார்க்கா, இவனுக்கு இங்க தம்பி உனக்குலாம் இங்க சீட்டே கிடைக்காதுன்னுவான். நீ என்ன கவுன்சிலிங் வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்க, என்னைய பிடிச்சி லாக் பண்ணி டிப்ரஷன் மேக்கிங். எங்க ஆள் ரெஃபரன்ஸ் நானே யாருப்பையா உள்ள விஜிலி அண்ணன். இல்ல ஆனா இது கூட பரவாயில்லடா, எங்கேயோ ஒரு இடத்துல நீ பாக்குற அந்த மார்க்க கம்பேர் பண்றான், பரவாயில்ல. மார்க் கேக்குறதுக்குன்னே வீட்டுக்கு வருவானுங்க சிலரு. ப்ரோ
கம்பேரிசன் சொல்றேன் இல்ல ஒண்ணுமே இல்ல. இப்போ இப்போ நானும் நீங்களோட 12th படிச்சுட்டு வரோம், நம்ம மார்க் கம்பேர் பண்ணா பரவாயில்ல, ஒரே கொஸ்டின் பேப்பரு அதை கூட விட்டுலாம். இவனே ஒரு 70 வயசு பூமரு, இவன் பையன் ஒரு 50 வயசு அரை பூமரு, அவன் மார்க் வச்சு நான் கம்பேர் பண்ணுவோம். பாத்தியா என் பையன் அப்படியே யூஸ் சொல்ற மாதிரி தான். அண்ணா நான் எஸ்எஸ்எல்சி பாஸ்றேன், நான் 8th பாஸ், நீங்க எஸ்எஸ்எல்சி இல்ல ப்ரோ, எரிச்சமா இருக்கும். என்ன சொல்லுவானா அந்த பூமர் என்ன சொன்னா, 10th படிச்சேன், என் பையன் ஃபாரின்ல வேலை பாக்குறான், உங்க அப்பா கிராஜுவேட்டு, நீ என்னடா இவ்வளவு கம்மி மார்க் எடுத்திருக்க, ஜீன்ல இருக்கணும்டா மார்க் எடுக்கிறதுலாம். ஏன் நீ இப்படி இருக்க? அவனுக்கு வரதையா சாப்பிட முடியும், சும்மா எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? அந்த விவேக் மாதிரி, விவேக் சொல்லுவான்ல, அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு போனேடி, அங்க கக்கூஸ் கழுவிட்டு கக்கூஸ் கழுவிட்டு இங்க வந்து சென்ட் அடிக்கிறது நமக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் தெரியும். பையமா இருக்க ஏன் தெரியாம அவன் காலத்துல இருக்கும் போது அவன் ப்ரொஃபசர் இருக்கா கண்ணுக்குள்ளா இருக்கோ தெரியாம எல்லாத்துக்கும் டிக்க போட்டு அவனோட கம்பேர் பண்ணுவான் ப்ரோ. அந்த காலத்திலேயே நாங்க வந்து நாங்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நைட் உட்காந்து படிப்போம், பகல் உட்காந்து என்ன பண்ணிட்டு பகல் என்ன ஓம்பிட்டு இருந்தியா? பரவாயில்ல. இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டுமா, இதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப நம்ம லேட்டஸ்ட் போனு, நம்ம மொபைல், பைக் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னே சொல்லுவாங்க, அந்த காலத்துல நாங்க வந்து இப்ப வேலைக்கு போயிட்டு தான் நான் சம்பாதிச்சு வாங்கினேன், உனக்கு எல்லாம் இப்பவே வாங்கி கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் அப்ப உங்க அப்பா என்ன ஓம்பிக்கிட்டு இருந்தானே? ஏண்டா இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, போடாங்கிட்டு. அது சொன்னா அஃபண்ட் ஆயிடுவானுங்க ப்ரோ. ஒண்ணுமே இல்ல, எங்க அம்மாட்ட பெட்ரோல் கேக்குறேன், எங்க அம்மா சொல்றாங்க, ஏன்டா அவ்வளவு தூரம் போற, பெட்ரோல்லாம் போடுற, சிந்தாலும் பரவாயில்ல போயிட்டு வரா. உடனே வீட்டுல இருந்து வந்துருவாங்க யாராவது பெரியவங்க, வந்துட்டு எதுக்கு பெட்ரோலாம் தராது, அந்த காலத்துல நானா நடந்தே போயிட்டு வருவேன் இத்தனை தூரத்துக்கு, மயில் கணக்கு. இவனுங்க ஸ்கூலுக்கு போற கதையெல்லாம் கேட்டீங்க, ஏதோ 7 மலை தாண்டி 7 இந்த ஸ்கூல் கதையில தானே இன்னொரு கதை வரும். இல்லன்னா அந்த காலத்துல நாங்க 10th படிக்கிறோம், ஜெட்டி கூட போறா, வெறும் ட்ரௌசர் மட்டும் மாத்திட்டு போவோம், உனக்கு தெரிஞ்சிருக்க. உனக்கு கிளாஸுக்குள்ள அழகா கைய உள்ள விட்டு அடிக்கிறதுக்கு கன்வீனியன்டா நீ போடாம போயிருக்கிற. இதெல்லாம் வந்து என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாட் am I going to do with this useless piece of information? இல்ல இதே அந்த மாதிரி யார்கிட்ட கேட்டா இன்னொரு என்ன நம்ம क्वेश्चन கேட்கும், அப்ப போனர் எப்படி சமாளிச்சிருப்பீங்க? சமாளிக்கிறதுலாம் இல்ல சமாளிக்கிறதுலாம் இல்ல, கிளாஸ் நட்ட நடுவுல போனரோட நிக்க வேண்டியதான். அப்படி பொண்ணுங்களை பார்த்து பாக்கியராஜ் படத்துல அவர் போட்டு வருவாரு, ஊக்கு போட்டு வருவாரு, அந்த மாதிரிதான். ஒண்ணு இல்ல, சார் வந்து என்ன சொல்லுவாரு, கைய உள்ள என்றா சார் 11 சார் வரல மட்டும் என்றா. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, இப்போ இவனுங்களா இப்படி பேசுறானுங்களா, அந்த காலத்துல நாங்களா இப்ப இருக்க 90s கிட்ஸ பார்த்து கூட அப்படிதான் ப்ரோ தோணுது. ஏன்டா அடே அந்த காலத்துல நாங்களா சக்திமான் பார்த்தோம், இவனுங்க என்னடா இப்ப உட்காந்து அவெஞ்சர்ஸ் பாக்குறானுங்க, அப்படிதான் ப்ரோ பேசுறாங்க இப்போ வர 90s கிட்ஸ் கூட. தெரிஞ்சு அவங்க நியூ பூமர்ஸா எவால்வ் ஆறானுங்களா? இது வந்து நானே ஒத்துப்பேன். நான் வந்து ஒரு 90s கிட்டா இருக்கிறதுனால இதை வந்து நான் ஓப்பனாவே ஒத்துக்கிறேன். எவனாவது ஒஃபெண்ட் ஆனா செத்துப்போ, பிரச்சனையே கிடையாது எனக்கு. 90s கிட்ஸ் ஆர் தி நியூ பூமர்ஸ். ஒண்ணுமே இல்ல, என்ன விட ஒரு 3-4 வயசு இப்போ படிக்கிற 10ஆம் கிளாஸ் பையன் கமிட் ஆகி ஒரு பொண்ணோட வெளில போனா போதும் பொறுக்காதுக்கு. அப்புறம் 90s கிட்ஸ்க்கு நான் சீனியர்ஸோட தான் வெளில போவேன், எல்லாம் 99 98 பண்ணேன். நான் பாத்தியாடா அவனுங்களா சின்ன பசங்களா போறானுங்கடா, எனக்கு தெரிஞ்சு நானும் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், பிளே ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அவனால முடியுது அவன் பண்றான். நீ என்ன பண்ற? சிங்கிள் பசங்க பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க, நீ வந்து சிங்கிள் பசங்க மொரட்டு சிங்கிள்னு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க, நீ கிரிஞ்சா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு எப்படி ஃபிகர் செட் ஆகும்? உன்னை லவ் பண்ற பொண்ணு கூட ஐயா என்ன இவன் வந்து சிங்கிளா தான் இருக்க ஆசைப்படுறான் போல இருக்குன்னு நினைச்சு போயிருவா. அவ பிரச்சனை உன் மேல இருக்கு, சாப்பிடுறான். ஆமா. ஐயோ இவனுங்க ஏன் செட் ஆகுறது இல்லைன்னா, இதை நான் சொல்லிக்கிறேன், இவனுங்களுக்கு ஏன் செட் ஆகுதுன்னா, இவனுங்க வந்து பசங்க மத்தியிலயும் கெத்தா இருக்கணும், லவர் மத்தியிலயும் வந்து நெருக்கமா இருக்கணும்னு பாப்பானுங்க. ஏதாவது ஒண்ணுதானே முடியும், அத வந்து இவனுங்க யோசிக்க மாட்டாங்க.
அதனால தான் ஒரு 2 வாய்க்குள்ளதான் போக 2 முடியும். ஒரு வாய்க்குள்ள ஒண்ணுதான் போகும். 4-5 திணிச்சா அவ்வளவு அது வாயே இல்ல. இல்ல அது வந்து அவங்க தனித்திறமை. நீங்க சொல்லாதீங்க. ஒருத்தவங்க முடியுமா 4-5 கூட எடுத்துக்கலாம். இப்ப சங்கிங்கெல்லாம் இருக்கானுங்க பேரு, அது எல்லா பக்கத்தாலும் எடுப்பானுங்க. அதெல்லாம் வந்து ஆர்ஸோட செய்வாங்க, அது மாதிரி கவோட செய்வாங்க, மாடோட செஞ்சு நாயை கூட விட்டு வைக்கிறது இல்லையா? புதுசா கேள்விப்பட்டேன். இல்ல இந்த 90s கிட்ஸ பத்தி தனி பாட்காஸ்டே பண்ணிக்கலாம். அவனுங்க வந்து இன்னைக்கு செய்ய வேணாம். சரி அப்படியே பத்தி ப்ரோ. இல்ல இப்போ இவனுங்க இதெல்லாம் பண்றானுங்க, பரவாயில்ல ப்ரோ. கம்பேர் பண்றானுங்க, பண்ணிட்டு போட்டோம். என்ன பத்தி பேசுறானுங்க, பேசிட்டு போட்டோம். என்ன பத்தி பேசுவானுங்க, ஆனா என்ன பத்தி பின்னாடி பேசுவானுங்க. என்கிட்ட வந்து என்னடா பண்ற, நல்லா படிக்கிறியா போ ஏதோ லோக்கல் படிக்கிறானா. ஒன்ன மட்டும் இல்ல, எல்லாரும் பத்தி பின்னாடி பேசுவானுங்க. அது அவனுக்கு பின்னாடி நான் இருக்கும் போது அப்படியே பேசுவானுங்க பச்சையா. அவங்களுக்கு அந்த தனி திறமை கூட இல்ல. இவனை பத்தி பின்னாடி பேசணும்னா இவன் சுத்தி அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடாது. நான் பின்னாடியே உட்காந்து பேசு நல்லா பேச, என்னை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், பேசு அப்படின்னு எனக்கு முன்னாடி சேர்லயே உட்காந்து தெரிவிக்கிறாங்க. ஜெனரலா நீ பார்த்தனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பொம்பளைங்க ரொம்ப காசிப் பண்றாங்க, பொம்பளைங்க வேலையே காசிப் பண்றதான். அதெல்லாம் கிடையாது. பூமருங்க பக்கத்துல பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ 4 பூமர் உட்காந்து பேசுறத பாரு, அவனுங்களை மாதிரி காசிப் உலகத்துல ஆளுங்களே கிடையாது. ஒண்ணுமே இல்லை. அதுதான், நீ ஏதாவது பார்க்குக்கு போ, காலங்காத்தால நல்லா பீஸ்ஃபுல்லா பார்க்குக்கு போ, உட்காரும் பீஸ்ஃபுல் ஏதாச்சும் எடுத்துருவாங்க. நான் பக்கத்துல 4 பூமர் வாக்கிங் வேணா உங்க பின்னாடியே நீங்க வாக்கிங் போங்க. சார் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா சார்? ஆரம்பிச்சிருவானுங்க. தெரியாம ஒரு பார்க்குக்கு ஜாகிங் போயிட்டு 4 பூமர்ட்ட நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சு போதும், அவங்கள பார்த்து நீ சிரிச்சிட்டீனா போதும், உடனே நீ எந்த காலேஜ்ப்பா இல்ல என்னதுன்னா ப்ரோ எல்லாத்தையும் பேசுவாங்க. பேசி கடைசியில மோடி தான் நம்மள காப்பாத்துறோம், வாங்க கிளம்பலாம், பை 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 வருவேன் நினைச்சேன்டா. இல்ல ப்ரோ பேசுறது சமயம் பேசுவாங்க, ஸ்போர்ட்ஸ பத்தி பேசுவாங்க, அப்படியே யூஎஸ் பத்தி பேசுவாங்க, ஐசிஸ் பத்தி வருவாங்க. உலகத்துல மழை போகாத போது என்ன சார் உலகமே இப்படி என்ன மாறிட்டு இருக்கேன், கடைசியா மோடி தான் நம்மள காப்பாத்தணும், வாங்க போலான்னு சொல்லி ஒரு 4 பூமர் சேர்ந்து வாக்கிங் ஜாகிங் போனா போதும். அது வேற ஒரு சொல்லுவானுங்க வீட்டுல வந்து, நான் காலையில தினமும் வாக்கிங் போறேன்ப்பா, சுகருக்கு 4 கிலோமீட்டர் போறேன். ஒண்ணும் இல்ல அண்டர்டேக்கர். இப்ப நீ பார்த்தா கூட ஒரு பூமர் வாக்கிங் போனா நடந்து போனோம், போக மாட்டான். சரி ஒரே இடத்துல நிப்பான், நின்றுகிட்டே இருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ வழி விடுங்கன்னு சொல்லுவேன், விட்டு நான் ஒரு ஜாக் ஃபுல்லா லேப் போயிட்டு பார்த்தா அதே இடத்துல நின்றுட்டு இருப்பான். சார் பாத்தீங்க ஆரம்பிச்சு நடனா நடா இல்ல பேசுறதுனா பேசு, உட்காரத்துக்கு நின்றுகிட்டு தான் பேசுவான். என்னன்னு கேட்க கேட்டா ஐம் திஸ் செக்ரட்டரி ஆஃப் திஸ் பார்க், வாட் யூ நோ அதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற. ஐயோ அதான் ப்ரோ, பார்க்கு விளையாடும் போது வேற ஒண்ணு. பூமர் நம்ம கிரிக்கெட் விளையாடும் போது நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, நமக்கு அஃபெண்டிவா இருப்பாங்க. சப்போர்ட் பண்ற பேர்லயே அவங்க எப்படி சொல்றது, நமக்கு அஃபெண்டிவா தான் இருப்பாங்க. எப்படி சொல்றது, தம்பி ஒரு பால் போல ஆடி ரொம்ப நாள் ஆச்சுன்னுவான், 3 பால் சுத்துவான். சரி தான் சொல்லிட்டு ஃபாஸ்டா ஒரு பால் போடுவேன், பேட்ல மாட்டிக்கும், எங்கேயா போய் தூக்கி வச்சிருவான். சரி ஓகேவா வந்தா முடிஞ்சிச்சு கிளம்புற சொல்லிட்டு பால பால் போச்சு. இல்லையா ஒண்ணுமே இல்ல, நம்ம அடிப்போம் தெரியாம. அவன் வீட்டு கதவு டோர் உட்டன் டோர் அப்படி தட்டி விட்டுருச்சா போதும், என்னையா இது உங்க அம்மா அப்பா கூட்டணும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. உங்க பையன் எப்படி ஆடுறான்னு தெரியுமா, மனசு என்ன, இவன் நினைப்பா அவன் நினைப்பான்னு சொல்லிட்டு இது மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் இருக்கு, நான் சொல்றேன். நாங்க சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் தீபாவளி அன்னைக்கு பண்ணுவோம். நீ கூட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறியோன்னு நினைச்சு பயந்துட்டேன். தீபாவளிக்கு பிஜிலியை வச்சு வெட்டிக்கிளியை செதற வைக்கிறது, ஆட்டோ பாம்பு எடுத்து சாணியில சொருகி வெடிக்கிறது, இந்த மாதிரி அது மாதிரி என்ன பண்ணா 2 ஆட்டோ பாம்பை கட்டிட்டோம். சரிங்களா, ஒண்ணு வந்து வச்சுட்டோம். என்ன பெரிய திரி போல இருக்கு, ஒரு சின்ன திரி போல இருக்கு. வச்சு வெடிச்சதுல அது பறந்துச்சு, 1 ரூபாய் பறந்துச்சு.
எல்லாம் அடிப்பாங்கல்ல, பால் அப்படியே டெங்கின்னு உழுவுல, அந்த மாதிரி ஆமா. வீட்டுக்குள்ள போய் டமாந்துட்டு இந்த கார்ட்டூன்ல எல்லாம் ஏதாவது ஒண்ணு வெடிச்சதுன்னு வைய, அந்த கேரக்டர் வந்து அப்படியே பிளாக் ஆகி வெளியில வரும், வாயில புகையெல்லாம் தள்ளும். அந்த மாதிரி ஒரு மாமா வெளில வந்திருப்பாரா, என்ன மாதிரி பண்றது என்ன மாதிரி பண்றது, வாயில வெடி வைக்கிறேன். இந்த போய் வெடிச்சு வந்தான் அந்த ஆளு, பூமர் தான், இந்த வயசு ஒரு 60 இருக்கும். என்ன பட்டாசு எல்லாம் வெடிக்கிற, என்ன எங்கெல்லாம் பட்டாசு வெடிக்கிற, வீட்டு வெளில வச்சு வெடிக்கிறேன். பின்ன எங்க வீட்டு வாசல்ல, எங்க வீட்டுக்குள்ளே வச்சு வெடிக்கிறது விளக்கென்ன, ரோட்ல தான் வைக்கிறோம். அது அப்ப எங்க அப்பா கூப்பிட்டு வந்துட்டேன், சரிங்களா. அப்பா கூப்பிட்டு வாங்கினாங்க, நான் அப்பா ரெடி கமாண்ட் ரெடி. அப்பா சில டைம் கூல் ஆசா இருப்பாரு, சில டைம் எனக்கே பேட் ஆசா மாதிரி இருவாரு. அது உனக்கு இல்ல, எல்லாருக்குமே அது அப்படிதான். அதான் என்ன அவர்கிட்ட போயிட்டு, என்னங்க உங்க பையன் வாட்டா பம்பெல்லாம் வெடிக்கிறான் சார், தீபாவளி டைம், சரிங்களா, இது ரோடு, அவங்க வீட்டுல வச்சு அவனை நானே அடிக்கிறேன். இல்லன்னா நீங்க தான் அது ரோடு சார், நான் வச்சு அடிச்சா ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அவனுக்கு எங்க அப்பாவா இருந்தா அவன் என்ன கொண்டு வந்து வாயிலையா வச்சா மூட்டு போடான்னு இருப்பான் சொல்லிருப்பாரு எங்க அப்பா எல்லாம் சீரியஸா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லி அவன் அப்படியே மூவ் ஆயிட்டான். இப்ப வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கனே மண்டையா என் வீடு இங்க இருக்கு, தள்ளி அவன் வீடு, சரிங்களா. வேணுங்கனே ஒவ்வொரு வீடியா அவன் வீட்டு வாசல் எடுத்துட்டு போய் வச்சேன். இல்ல ஆனா நான் வந்து அதாவது எப்படி சொல்றது, என்னோட ரிலேட்டிவ்ஸ் பூமர் தான் இந்த மாதிரி எனக்கு எதுவும் பண்ணது இல்ல. இந்த தெருவுல சில பூமர்ஸ் எல்லாம் இருப்பானுங்க, அவனுங்கள்ட்ட எல்லாம் வந்து நான் பயங்கரமா இது என்ன பிரச்சனை வந்திருக்கு எனக்கு. ஒரு வாட்டி என்ன ஆயிருச்சுன்னா, நானே எங்க அப்பா எல்லாம் வந்து பயங்கர டாக் லவர்ஸ். என்ன பண்ணுவோம், ரோட்ல வந்து நாய் குட்டி போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து சேஃப்கார்ட் பண்றதா எங்க வேலையே. ஜென்ரலா ஒரு தெருவுல ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னா ஒரு 5-6 குட்டி போடும், அதுல எல்லாம் செத்து ஒரே ஒரு நாய் மட்டும் மிஞ்சும். ஆனா எங்க தெருவுல நாங்க 6ஐயும் காப்பாத்தி விட்டுருவோம். அதனாலயே எங்க தெருவுல வந்து நாய் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. 2 நாய் இருக்குன்னா எங்க தெருவுல 24 நாய் இருக்கும். அப்படி என்னாச்சு, ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டோம், ஒரு நாய் வந்து 6 குட்டி போட்டுருச்சு. 6 குட்டியும் கொண்டு போயிட்டு நான் ஒரு இடத்துல வச்சுட்டேன். எனக்கு நான் இங்க வச்ச என்ன ஏதுன்னா நான் பாக்கல. நான் பார்த்தா நல்ல நிழலா இருக்கு, அங்க கொண்டு போய் வச்சேன். பார்த்தா நான் கரெக்டா போய் ஒரு பிள்ளையார் சிலை கீழே வச்சிருக்கிறேன். பிள்ளையார் சிலை கீழே வச்சிருக்கேன், சரியா. அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு பூமரோட வீட்டு காம்பவுண்ட்ல அவங்க அந்த பிள்ளையார் சிலைய வச்சிருக்காங்க. அவங்க ஆக்சுவலி அதை ரோட்ல தான் வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பூஜை பண்றதுக்கு. ஆமா, பூஜை பண்றதுக்குன்னு வந்துட்டு இத பாத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, காலால எட்டி உதைக்கிறாங்க இந்த நாயை. சரியா, இந்த சீனை வந்து நான் கிரவுண்ட்ல இருந்து பாக்குறேன். சரியா, கிரவுண்ட்ல இருந்து பாக்குறேன். நான் வந்து மாத்தவங்க அம்மான்னு கேட்டுக்கிட்டு ஓடி வரேன். நான் லிட்டரலா மாத்தவங்க அம்மான்னு கேட்டுக்கிட்டு ஓடி வரேன். நான் ஓடி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னன்னா, அவரும் அவங்களும் யாரும் எனக்கு ஞாபகம், ஆம்பளை ஞாபகம் இல்ல. அவங்க வந்துட்டு இதுன்னு எங்க இது கீழே வந்து நாய் இருக்கு, நாய் இருந்தா மிதிக்கத்தானே செய்வேன், அப்படி இப்படி என்னமோ சொல்றாங்க. எனக்கு அடிக்கத்தானே செய்வேன். நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் நீ ரோட்ல கொண்டு வந்து என்ன மாரி பிள்ளையார வச்சுக்கிட்டு இருக்க, நீ வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன்னா நான் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. நான் நாய் வச்சிருக்கிறாங்க, நீ ரோட்ல பிள்ளையார் வச்சிருந்தா நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் எங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். எங்க அப்பா அங்க இருந்து பாத்தாரு, என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு என்னை கூப்பிட்டு நீ வா உள்ள வா, நான் எல்லாம் எடுத்துன்னு உள்ள வாங்குறாரு. அப்பவும் அடங்கல, அவங்க வந்து என்னமோ கத்தினே இருக்கிறாங்க. செருப்பால் அடிப்பான்ட்டாங்க. என் ஃப்ரெண்டு ட்ரிகர் ஆயிட்டான். என் ஃப்ரெண்டு கையில கல்ல எடுத்துட்டு மாத்த அவன் மண்டைய உடைக்கிறனா இல்லையா பாருன்னு ஓட்டான். அதுக்கப்புறம் எங்க அப்பா வீட்டை விட்டு வெளில வந்துட்டாரு. வெளில வந்துட்டு என்னையும் இழுத்து என் ஃப்ரெண்டையும் இழுத்து வாங்கடா 2 பேரும் வீட்டுக்குள்ளன்னு கூட்டு போயிட்டாரு. நீ யோசிக்க, நான் இந்த கதை எதுக்கு சொல்றேன்னா, அந்த பூமர் மடக்காயிலேயே அது ஒரு அவன் வந்து எப்பேற்பட்ட சங்கியா இருப்பான்னா, கடவுள் வந்து அவனுக்கு வந்து அந்த நாயோட பெருசா போயிருச்சு. கடவுள் தான் சொல்றாரு, எல்லா மிருகத்தையும் அன்பு செய்யுன்னு சொல்றாரு.
நீ நாய மிதிச்சு துரத்தி நீ வந்து கடவுளுக்கு பூ வச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க ஒண்ணே அவனை ட்ரிகர் பண்ணிருக்காங்க, என்னப்பா பைரவனை மிதிச்சிட்டீங்க அப்படின்னு. வரலாமா மொக்க கதை ஒண்ணு சொல்லிட்டேன், போரிங் ஆக்கிட்டேன் கதைய. இல்லதான் ப்ரோ, இல்ல பிஜிலி தெரியணும் ப்ரோ, பிஜிலி ட்ரிகர் ஆன மாதிரி எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்துருச்சு, ட்ரிகர் ஆயிட்டேன் நான். இல்ல இவனுங்க நீ பார்த்தனா இவனுங்க ஓவரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுவானுங்க, சரியா? அதே மாதிரி எல்லாத்துலயும் ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பானுங்க. நீ எதை பத்தி பேசினாலும் அதுல ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பானுங்க இவனுங்க, பத்தியா? அதெல்லாம் வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது அந்த இதுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆமா, நியாயமே இருக்காது, நியாயமே இருக்காது அதுக்கு. கரெக்ட் ப்ரோ. இது ஒரு சம்பவம் வருது, ஒண்ணுமே ப்ரோ, ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். ஒண்ணுமே இல்ல, ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா வந்து செம்ம கூல் டாடு. வந்து அவங்க அம்மா இல்ல வீட்டுல, அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் போல. அவங்க அம்மா ஊருக்கு போனதால வந்து சரி நைட் ஸ்டே பிளான் பண்ணிட்டு நானு எனக்கு 2-3 பசங்க, நாங்க 4 பேர் ஃபுல்லா உட்காந்து அவங்க காரிடார்ல கிரிக்கெட் விளையாடணும். வந்து அது வந்து விளையாடிட்டு லைக் நாங்க சும்மா லைக் சாப்பிட்டு ஆர்டர்லாம் பண்ணி சாப்பிட்டு நல்லா ஃபன் பண்ணோம். சரி பாட்டை போட்டு சும்மா டான்ஸ் ஆடுவோம், 4 பேர் தான் இருக்கும், போன்ல எடுத்து ஓரமா வச்சிருவோம், எவனும் வீடியோ எடுக்கக்கூடாது. நாங்க பார்த்து சும்மா டான்ஸ் ஆடுறோம். கீழே வந்து எப்படி சொல்றது, இப்ப நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க, கீழே ஓனர் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கண்டம் வேற எதுவுமே இல்ல, கொஞ்சம் குதிக்கிற டான்ஸ் ஆடுறோன்ற பேர்ல வந்துட்டான். உடனே வந்துட்டு எல்லாம் லைட் ஆனவனு சொல்லிட்டு அவன் 4-5 பூமரை சேர்ந்து கூட்டின்னு வந்துட்டான். ஒரு பூமர் பார்த்தா அந்த பிளாக்கே இல்ல. நாங்க டான்ஸ் ஆடின இடத்துக்கு டயாமீட்டர் எல்லாம் சுத்தி பார்த்தா அவனுக்கும் அந்த நாங்க ஆடின இடத்துக்கும் சம்பந்தமே இல்ல. சொல்றான், நீங்க ஆடுற என் மண்டை வலி தெரியுமா? ஆமா எனக்கும் வலிக்குது. யோ நீ எங்கேதான் வந்த நீ? என் ஃப்ரெண்டு சொல்றான், நீ மசா அவன் இந்த ஏரியால பார்த்ததே இருந்தாடா, எங்கேயோ வந்திருக்காடா இவனை சொல்லிட்டு இந்த காலால சொல்லுவார்ல, அறிவு யார் இவரு? இந்த இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால ஒரு சீன்ல சொல்லுவா தெரியுமா, அந்த ஆட்டோக்காரன் இந்த ஏரியாவே கிடையாது, அவன் சொல்ற இந்த மாதிரி யாரு இந்த பூமரு இந்த ஏரியாலே பார்த்தது கிடையாது எல்லாம் வந்துட்டானுங்க ப்ரோ. எல்லாம் வேஷ்டி கட்டும், இந்த கைக்கு போற மாதிரி வெள்ளை கலர் பனியனை போட்டு என்னது இது இஸ் நாட் அலௌட் இன் திஸ் அபார்ட்மெண்ட், ஓகே ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் தி ஹவுஸ் சொல்லிட்டு வராது இங்கிலீஷ்ல. அது முக்கி பேசலாம், நான் பேசினா இங்கிலீஷ்ல தான் பேசுவேன், இந்த குதிச்சா தலைகீழாகத்தான் குதிப்பேன்ற மாதிரி முக்கலாம் இங்கிலீஷ்ல. ஏதாவது திஸ் இஸ் நாட் ஈவன் லைக் அப்படி நான் பேசினா மொக்கையா பேசுவேன், லைக் அந்த மாதிரி ஒரு வராத பிடிச்ச இங்கிலீஷ்ல போட்டு திட்டி அவங்க அப்பா அவங்க அப்பாவே ஒரு ஸ்கூல் அவரே வந்து ஏன்டா இப்படி வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட ஒரு மூஞ்சியை காட்டல. அந்த ஃப்ரெண்டு அவனே சொன்னாரு, எங்க அப்பா எல்லாம் என்ன நான் எங்க செட்ல யாருக்கும் குடிக்கிற பழக்கம், நம்ம குடிச்சா கூட எங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரா, ஏன்னா அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. வந்து நான் அதுக்கே அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரா, ஆனா என்னடா போய் அவர் இதுக்கெல்லாம் இப்படி கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் இல்ல ப்ரோ, அடுத்த மாசம் திடீர்னு வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்ட்டாருன்னா அந்த ஒரு தாட் எனக்கு இருக்கும்ல. ஆனா எனக்கு அதெல்லாம் கூட சிரிப்பு இல்ல ப்ரோ. எல்லாம் வந்து அழகா பவுடர் போட்டு நடுராத்திரி 1:30 மணிக்கு வந்து மேக்கப் கான்சியஸ் ப்ரோ. ஆம்பளைக்கு பொம்பளே சொல்றேன், மேக்கப் கான்சியஸ் ப்ரோ. பவுடர் நான் வாய் விட்டுப்பேன், அங்க பவுடர் இருக்கு தொடச்சிக்கோங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 60+ ப்ரோ. அதே மாதிரி பூமருக்கு எல்லாம் சுருங்கி இருக்கான், ஆனா ஒரு 6 நாள் ஒரே ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் எல்லாமே பவுடர், டால்கம் பவுடர். ஆமா அது இல்ல பிரச்சனைனா சரி, 1 மணி நேரம் சரி 10 நிமிஷம் டால்கம் பவுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்பிட்டு வந்துருவாங்க கண்ணாடியை மட்டும். இதெல்லாம் இது இல்ல வந்து சவுண்ட் எல்லாம் கூடாது, என்ன குடிக்கிறீங்களா பசங்க நீங்களாம்? இல்ல 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 குடிக்கல சொல்லிட்டு கையடிக்கிறவனா நக்கிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது. டேய் ஆனா இது கூட பரவாயில்லடா, நம்ம இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லயே இத பேசியிருக்கணும். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து மாமாவல பாத்துக்கிட்டு இருப்பானுங்க பூமருங்க, நீங்க கவனிச்சிருக்கீங்களா இதெல்லாம்? கரெக்ட் ப்ரோ. ஒரு 25 வயசு பொண்ணு 24 வயசு பொண்ணு போயிட்டா போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா போதும், இந்த என்னமா என்ன பண்ற என்ன படிச்சிருக்க சொல்லிட்டு உட்காந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க.
எதுக்கு இல்ல நோட் பண்ணீங்க சர்வே அடிக்கிறாங்க இல்ல உனக்கு பையன் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு புரோக்கரா எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க ஒன் நைட்டுக்கு? வஸ்டடா இல்ல ப்ரோ டைரக்டா டீல் பண்ணா பரவாயில்ல. பெண்களை பெண்களை இழிவுபடுத்தும் ரேண்டம் டாக்ஸ் கொஸ்டின் மார்க். நான் எங்க சொன்னேன் அவங்களதான் சொன்னேன். அதெல்லாம் வந்து இழிவுபடுத்தலையப்பா, தேவையில்லாம 32 பேர். பெண்களை இழிவுபடுத்தும் ரேண்டம் டாக்ஸ் ஹேஷ்டேக் முன்னாடி. ஆமா ஹேஷ்டேக் கேட்டோடனே பாரு. இல்ல அதுதான் இந்த பாட்காஸ்ட கேட்டோடனே அந்த கிறிஸ்தன சமயம் நாய் வந்து முக்கியம், கடவுள் தான் முக்கியம், அந்த சைட்ல ஒரு பக்கம் வந்து வயிறு எரியும் அவங்களுக்கு. இப்ப பெண்களை இழிவு செய்த ரேண்டம் டாக்ஸ் சங்கீஸ் ஒரு பக்கம் ட்ரிகர் ஆகுறானுங்க, ஃபெமினிஸ்ட் இன்னொரு பக்கம் ட்ரிகர் ஆகுறானுங்க, நடுவுல வந்து ரேண்டம் டாக்ஸ் அண்டர்டேக்கர் வந்து சீம்ஸ் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். நடுவுல அந்த அக்னி சீரகேன்னு ஒரு பாட்டு போடுறானா. இவனுங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா இந்த உலகமே இயங்குறது வந்து தங்களாலதான் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம இருந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவனோட கடமையா நினைக்கிறான் இந்த நாய். வேலை பாரு, உனக்கு உனக்கு ஒரு புள்ள இருக்கும். சொல்லு நாய் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கமிஷன் வாங்கியிருக்கோம். இல்ல கேட்டரிங் சர்வீஸ் இந்த சீர் வர்சஸ் எல்லாம் செய்வாங்கல்ல, அந்த முறுக்கு அதெல்லாம் கமிஷன் வாங்க நாய். அதுக்காக 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒருத்த வாழ்க்கையை முடிச்சு விடுறது. இல்ல இந்த நாய் வீட்லயே 2 பொண்ணு இருக்கும் கல்யாணம் ஆகாம. சரியா, அவளுங்க எல்லாம் வந்து கல்யாண பேச்ச எடுத்தாலே மோத்தவங்கம்மான்னு கேட்பாளுங்க இவர்கிட்ட. சரியா, ஆசை வாக்கு இல்ல நாய் இங்க வந்து எனக்கு மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம். அதானே நான் ஒரு கதை சொல்றேன். ஒருத்தங்க வந்து பக்கத்து வீட்டுக்காருங்க, அவங்களுக்கு வந்து லவ்வர் இருக்காங்க, தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு லவ்வர் இருக்காங்க. சரிங்களா, இவங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான், முத்தின வயதை முதிர்ந்த ஒரு பையன் இருக்கான். பாதி பாதின்னு வச்சுக்கேன், பூமர் பாதி பையன் பூம் பையன் பூம் பேச்சுலர் பூம் பாய் பூம் பேச்சுலர் பூம் பாய் பூம் பாய் நியூ டேர்ம் பூம் பாய். சரி ப்ரோசீட் பண்ணு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல இவங்க இல்ல இந்த 90s கிட்ஸ் பாட்காஸ்டோட டைட்டில் வந்து பூம் பாய். பூம் பாய் சொல்லு. இப்பயே காப்பிரைட் போட்டு வச்சுக்கிறீங்களா அதுக்கு? ஆமா, எவனாவது எடுக்கிறதுக்கு நாங்க போட்டு வச்சிருக்கோம் இப்பயே. ஆமா ஆமா, ரெக்கார்டிங் இருக்கு. நாளைக்கே மண்டபத்தை புக் பண்ண அந்த ரேஞ்சில பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னடா கேட்டா, உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கா பூம்பாய், அவனெல்லாம் கவனிக்க மாட்டீங்க, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அதுக்கு லவர் இருக்கா, அதை பிடிச்சி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. என் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா பாரு, அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான், 25 வயசு. சரியா, அவ ஒரு கல்யாணத்துக்கு போக முடியலடா. நயன்டி யாராவது வந்து என்ன பொண்ணுக்கு 25 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணல, என்ன பார்த்தா உங்க வேலை மேல பாருங்கடா, ஏற்கனவே நாங்க இங்க பிரச்சனையில உட்காந்துறோம், நாங்களே எப்படி கன்வின்ஸ் பண்றேன்னு தெரியல உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்டா இப்படி நடுவுல வந்து எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கீங்க? அவங்க அப்பா அம்மா 2 நாளைக்கு ட்ரிகர் ஆயிடுவாங்க. ஆமா ஆமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன அந்த கிறிஸ்டியன் மையம் வேணாம் நமக்கு. மத்தவங்களுக்கு இல்ல ப்ரோ, இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களா ப்ரோ, மத்தவங்களுக்காக பூமர்ஸ்க்காக வாழ்வாங்க தவிர அவங்களுக்காக அவங்க பசங்களுக்கு என்ன வேணுன்றத வாழ மாட்டாங்க. அது இப்ப நம்ம ஜெனரேஷன் நம்ம அப்படி இருப்போம்ன்றத தவிர, இப்ப உங்க அம்மா அப்பா இருக்கவங்க லைக் சில பேர் சில்லர் தான், இட்ஸ் ஓகே. பட் முக்காவாசி அம்மா அப்பா இந்த ஜெனரேஷனுடைய பேரண்ட்ஸ் வந்து they live for others. மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இதை பண்ணா மத்தவங்க எப்படி பார்ப்போம், இல்ல சீரியஸா பயந்து வாழ்றாங்க. என் லைஃப்லயே பாக்குறேன், நான் என் லைஃப்லயே பாக்குறேன். என் கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுல அவங்களுக்கே வந்து எனக்கு கட்டி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்தா கூட அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்களோன்னு பயப்படுறாங்க. மாமனார் மாமியார்களே இப்பவே இழிவுபடுத்தும் கிறிஸ்டியன் ரெட் ரவுண்ட் கொடுமை டிடிகே அட்மின் கொடுமை செய்யும் வேலைகளை பாருங்கள். பின்னாடி கட்டா வேற. ஆமா, இவங்க அடுத்தவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அடுத்தவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி வாழ்றதை விட்டு அவங்க வாழ்றதுக்கே மறந்துடுவாங்க ப்ரோ. அவங்க லிட்டரலா
இது நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். லைக் நான் என் பேரண்ட்ஸ சொல்லியிருக்கேன். பட் நிறைய பேர்ட்ட கூட இந்த மாதிரி லைக் சொல்லணும்னு பாக்குறேன். பட் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன பார்க்க போறாங்க ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இப்போ ஒன்னு சொல்லிட்டா ப்ரோ, வந்து இப்போ ஒரு பேரண்ட் அவங்க அப்பாவுக்கு அவருக்கே பிளாக் கலர் ட்ரெஸ் பிடிக்கும். ஒரு பேரண்ட்டுக்கு நான் இதை போட்டு போனா அடுத்தவன் என்ன பார்த்து ஏன் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் அதை போட மாட்டான். லைக் நான் அந்த மாதிரி சொல்ல வரேன். உனக்கே ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனா நீ பண்ண மாட்டேன். மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, மத்தவங்க நீ யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டு அவங்க வரவும் மாட்டாங்க. குலத்தர் பாய் தாக்கப்பட்டார்களா வாழ்றதுல இல்ல. ஆனா நீ நல்லா கவனிச்சு பார்த்தேன்னு இவனுங்கள்ட்ட நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அது வந்து பயங்கரமா அவனுங்களோட வாட்ஸ்அப் ஸ்டோரியில ஃபார்வர்ட்ல எல்லாம் தெரியும். அது அடுத்து வருவோம் நம்ம. ஆனாலும் ஜென்ரலாவே ரியல் லைஃப்லயுமே இவனுக்கு வந்து ஏகப்பட்ட மூட நம்பிக்கை வச்சிருப்பானுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை முடி வெட்டக்கூடாது, 6 மணிக்கு மேல நகம் வெட்டக்கூடாது. ஏன் இப்ப வெட்டினா என்ன போகுது, என்ன செத்துருவேனா நானு? ஆனா அதெல்லாம் கூட பரவாயில்லண்ணே. என்ன வந்து கம்பல் பண்ணுவாங்க, வாரம் கோவிலுக்கு போ, தினமும் கோவிலுக்கு சாய் போய் பாருங்க, சாய்பாபா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போ அப்படின்னு. எனக்கு என்ன வேற வேலை இல்ல, கோவில் இன்னர் ஏத்திஸ் அப்படியே இந்த ட்ரிகர் ஆகும் எனக்கு. அங்க யாருன்னா வந்தா வேணா போலாம், கோயிலுக்கு யாருன்னா வந்தா வேணா போலாம். அங்க போனா அங்க ஒரு 4 பூமர் இருப்பாங்க, யாரு பாத்தீங்க அவங்களுக்கு பதில் பண்ற சொல்லிட்டு இருக்கணும். அதே மாதிரி இவங்க போற 90% ஸ்பாட் கோவிலுக்கு தான். இவனுங்க அவுட்டிங்கே பிளான் பண்ணா கோயிலுக்கு தான்டா பிளான் பண்ணுவானுங்க. வெளியூருக்குலாம் கிளம்புவானுங்கடா, வெளியூருக்குலாம் கிளம்புவானுங்க, அங்கேயும் போய் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருப்பானுங்க. நான் ஒரு வாட்டிடா, நான் சின்ன பையனா இருக்கும்போது நானு எங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஒரு சில பூமர்ஸ் எல்லாம் சேர்ந்து கோவா ட்ரிப்பு போனோம். சரியா? கோவா ட்ரிப்பு போயிட்டு நாங்க போன இடம் என்ன தெரியுமாடா? சென்ட் ஜேவியர்ஸ் சர்ச். ஏண்டா கோவால பாக்குறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு அதே மாதிரி நம்மளையும் போக விட மாட்டானுங்க. அதெல்லாம் ஏன் போறீங்க, போக கூடாது, அதெல்லாம் போய் போறீங்க. பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னா போறோம் உடனே அவன் உண்மையாவே யோகா பண்றது கூட கிளம்பி இருப்பான். நான் பாண்டிச்சேரி போய் ஆசிரத்துல யோகா பண்ணிட்டு வரேன். பாண்டிச்சேரிக்குலாம் நீ போக கூடாது. நம்ம இங்கேயே ரியல் லைஃப்லயே வந்து அங்கிட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த வர்ச்சுவல் வேர்ல்ட நோக்கி பயணப்படுவோம் இப்ப. அப்படிங்களா? சரிங்க. ஆமா, இந்த பூமர்கள் கொட்டி கிடக்கும் இடம், படையெடுத்து வர்ற இடம் வந்து Facebook. இப்போ அங்க ஒரு பாப்புலேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. பாப்புலேஷன். இவனுங்க எப்ப இன்ஸ்டாகிராம் பக்கம் வராங்களோ அப்ப நம்ம இன்ஸ்டாகிராம க்ளோஸ் பண்ணிட்டு வேற போறோம், ஸ்னாப்சாட்டுக்கு போறோம். ஆமா, இல்ல ஸ்னாப்சாட் தானே, ரெடிட் போயிடலாம். ஆல்ரெடி ரெடிட்ல வந்து துண்டு போட்டு இடம் புடிச்சு வச்சிருக்கோம் நம்ம எல்லாரும். அத வந்து கொஞ்சம் பெருசு படுத்துறோம். அங்க போயிட்டு அங்கே செட்டில் ஆயிடுவோம். பெருசு படுத்துவோம், அங்கே செட்டில் ஆயிடுவோம். நல்ல வேலைடா. இந்த நார்மி கூட்டத்துக்கு ரெடிட்ட பத்தி தெரியல. தெரிஞ்சிருந்தா புரிஞ்சு பண்ணி உயிரை வாங்கியிருப்பானுங்க. ஆனா ரெடிட்ல எனக்கு ஒரு சம கூத்தம் நடந்துச்சுடா. இந்த குட்டிச்செவருன்னு சொல்லிட்டு ஒரு சப்ரெடிட் இருக்கு, சரியா? அங்க நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், டிடிகேவோட ஒரு மீம தூக்கி அங்க போட்டுட்டேன். சரியா? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னோட பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து போட்டுட்டேன். அவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்க, இல்ல டேய் நான் வந்து பர்சனல் அக்கவுண்ட் எந்த பப்ளிக்கா தானடா இருக்கு. அவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்க, நான் திருடி போட்டேன்னு நினைச்சிட்டு என்னைய லைஃப் டைம் பேன் பண்ணிட்டானுங்கடா. நான் அவனுங்களுக்கு மெசேஜ்லாம் அனுப்புறேன். ஐயா அண்ணன் திருடி எல்லாம் போடலைங்க, என் பேஜ் தாங்க அது. இப்படி ரெடிட்ல இந்த மாடரேட்டர்ஸ் பண்ற கூத்து ஏகப்பட்ட கூத்து இருக்குது.
அது தனி ஒரு பாட்காஸ்ட் வைப்போம், ரெடிட்ட வச்சு பாட்காஸ்ட் பண்ணுவோம். இல்ல ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ இந்த ரெடிட்ல கூட ரேர் போட்டோ சாய்பாபா ஷேர் திஸ் டு 9 people tomorrow luck will happen to you அந்த மாதிரிலாம் வராதுல்ல? டேய் நீயே ஐடியா குடுக்குறியாடா அவங்களுக்கு? ஆமா டேய் இவனுங்களுக்கு ரெடிட்னு ஒரு ஆப் இருக்கிறதே தெரியக்கூடாது இவனுங்களுக்கு. தெரியாது. ஆமா ஆமா தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அங்கேயும் வந்து உயிரை வாங்கிட்டு இருப்பானுங்க. சென்ட் திஸ் டு 9 people வானுங்க சப்ரெடிட்ல வந்துட்டு. கரெக்ட். வந்து டெக் ஸ்டெப்ஸ் மாதிரி இவனுங்களும் வந்து டெக் ஸ்டெப்ஸ் போடுவானுங்க. முதலில் மஞ்சளை எடுத்து தரவும். இவனுங்க செய்யற ஃபுல் வேலை ஒண்ணு Facebookல இருக்கும் இல்ல வாட்ஸ்அப்ல இருக்கும். அது ரெண்டு தான் இவனுங்க. இன்ஸ்டாகிராம் பக்கமும் வரல. இருக்கோம்ல, எங்க தாத்தா வீடியோ கால் பண்றாரு. அந்த அளவுக்கு எவால்வ் ஆயிடுச்சு பாருங்க வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னாக்காக நம்ம இக்னோர் பண்ணிடலாம், மியூட் பண்ணிடலாம் ஸ்டோரி எல்லாம். ஆனா இந்த FB-ல தவிர்க்கவே முடிய மாட்டேன்ப்பா. FB-ய கூட நீ உனக்கு இன்ஸ்டாகிராம் இல்ல உனக்கு FB-னா கூட இன்ஸ்டாகிராம் வந்துச்சுன்னு FB-ல அவ்வளவு இருக்க மாட்டேன். பார்க்க போறது மீம் அப்டேட் அதெல்லாம் உனக்கு இன்ஸ்டாலே வந்துடும். வாட்ஸ்அப்ல ஒண்ணுமே இல்லை. அவங்க குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பாங்கடா. நீ பதிலுக்கு அது ஃபார்வர்ட் போட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி இமோஜி அனுப்பிச்சுட்டா, பதிலுக்கு குட் மார்னிங் ரிப்ளை பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அம்மா போன்ல இருந்து எனக்கு அப்படியே கால் வரும். என் நம்பர் இருக்குன்னு உனக்கு தெரியும். ஏன்னா நான் குட் மார்னிங் அனுப்பல ஸ்மைலி அனுப்புறதுக்கு எனக்கு கால் பண்ண மாட்டேன். அவங்க கால் பண்ணிட்டு உன் பையன் குட் மார்னிங் சொல்ல அப்படியே உன் பையன் போன் விட அவன்கிட்ட பேசுறேன். ஐயோ நான் அதான் சொல்றேன். இல்ல வாட்ஸ்அப் பத்தி பேசினா புலம்பிக்கிட்டே இருப்பேன். நீ ஏதாவது சொல்லி முடியும், நான் திரும்ப புலம்ப ஆரம்பிக்கிறேன். நான் புலம்பிக்கிட்டே இருந்தா போயிடுவாங்க வியூவர்ஸ். நம்ம வந்து Facebookல இவனுங்க பண்ற கூத்துகள்லாம் பேசி முடிச்சிட்டு வாட்ஸ்அப்புக்கு போவோம். சரி வாட்ஸ்அப் அது கரெக்ட். டைம்லைன்ல போட்டு விட்டுறது எல்லாத்தையும். ஆமா டேய் ஆமாடா அதெல்லாம் பண்ணுவானுங்கடா. டேய் பண்ணுவானுங்கடா. பை தி எக்ஸ் while coming home டைம்லைன்ல எழுதி விட்டுருவானுங்க. இல்லாட்டி why are you not picking up my calls, why are you not replying my messages டைம்லைன்ல போட்டு விட்டுருவானுங்க. சோ இவனுங்க தொல்லை தாங்காம தான்டா Facebook விட்டு வெளில போனது. அதே மாதிரி நம்ம பழைய போட்டோலாம் எடுத்து நம்ம டாக் பண்ணி போட்டு விட்டுருவானுங்க. நம்ம அதுல போடுறதுதான் போறது. எதுக்கியா என்னைய டாக் பண்ற? இப்பதான் விளக்கம் பாக்குறதுக்கு கர்மமா இருக்கும். இதுல பழைய போட்டோ வேற. இல்ல நான் வந்து Facebook ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் Facebookே விட்டேன். நான் எப்போ இன்ஸ்டாகிராம் 11th இல்ல ஒரு எப்போ 11th போனோம் அப்பயே Facebook விட்டேன். வந்து என் பர்த்டே வந்துச்சு November 29 சொல்லிட்டு எல்லாரும் விஷ் பண்ணிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே ஹாப்பி. நான் Facebook போல அதாவது தன்னுடைய பர்த்டே நவம்பர்ங்கறத பதிவு பண்றாரு. பேசி முடிச்சிடுறேன், ஃபுல்லா பேசி முடிச்சிடுறேன். வந்து இந்த மாதிரி வந்து விஷ் பண்ணுவா நல்லா பார்க்க மாட்டேன் மோஸ்டா. எப்பயாவது விஷ் பண்ணா 20 நாள் 30 நாள் கழிச்சு நியூ இயர் அப்போ என்ன அங்க Facebookல நடக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்ப்பேன். அப்ப பார்க்கும்போது தேங்க்யூன்னு போடுவேன். ஒரு பூமர் என்ன பண்ணிட்டான், தம்பி Facebookல இருக்கியாப்பான்னு சொல்லிட்டு எப்பயோ ஒரு ஏப்ரல் மே மாசம் கேட்டான். இருக்கேன், ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் அக்செப்ட் பண்ணு. அப்ப இருக்கேன்னு தெரிஞ்சதுதான் ரிக்வெஸ்ட் சார் நீனு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணு 10 சொல்ல வேண்டியதானே. சரி அக்செப்ட் பண்ணி விட்டேன். சரி Facebook யூஸ் பண்ண மாட்டோம் நமக்கு வந்து பூமர்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்க மிஞ்சி போனா Facebookல இருந்து குட் மார்னிங் போட்டோ போட்டு போறாங்க. என் பர்த்டே எப்போ அந்த ஆளு விஷ் பண்ணிருக்கான். எப்போ நைட் 11:59 PM லைக் 11 o'clock அந்த லைட் அந்த மாதிரி டைம்ல விஷ் பண்ணேன். எக்ஸாக்டா டைம் தெரியல. நான் வந்து சொல்லணுமே சொல்லிட்டு சொன்னேன். பட் ரொம்ப லேட்டா விஷ் பண்ணிருக்கான். சரி அவன் விஷ் பண்ணா ஓகே. அதை விட்டு ஒரு நாள் பார்த்தா 2 நாள் பார்த்தா என்கிட்ட ரிப்ளை வரல. ஏன்னா வராதுன்றது லைக் என்னோட காமன் சர்க்கிள் தெரியும். பிகாஸ் நான் Facebook யூஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டு என்ன வளர்த்துருக்கேன் நீ பிள்ளைன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட அப்படி சொன்னாலே எங்க அப்பா ட்ரிகர் ஆயிடுவாரு. அது என்ன விஷயம்னு கேட்க மாட்டேன். என்ன வளர்த்துருக்கேன்னு யாராவது பூமர் சொல்லிட்டாலே போதும் ட்ரிகர் ஆயிடுவாரு. விஷயமே தெரியாம சொல்லிட்டு என்ன விஷயம் என்ன பண்ணா ஏதாவது பிரச்சனை பண்ணானா எங்கேயாவது சொல்லிட்டு இல்லவே இல்லை. Facebookல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு மெனக்கெட்ட அவன் பிறந்தநாள் அன்னைக்கு ஆளா விஷ் பண்ணிருக்கேன். அதான் லாஸ்டா விஷ் பண்ணது. இப்ப அதுதான் சொல்றேன் ஆளா விஷ் பண்ணிருக்கேன். ஒரு ரிப்ளை விஷ் பண்ணா என்ன, ஒரு போன் பண்ணா என்ன எனக்கு நீ போன் பண்ண வேண்டியது இல்லடா, நீயே Facebookல தான் போடுற. உனக்கு நாங்க மதிச்சு போன் வேற பண்ணோம். எங்க பர்த்டேக்கு நாங்க உங்களுக்கு போன் பண்ணோம். சந்தான காமெடி மாதிரி நீ பேசுறடா அவன் அங்க இருந்து பேசுறானா பாடுறா. இல்ல இது வந்துனா 2-3 வருஷம் முன்னாடி
நான் 12th முடிக்கிறேன் கரெக்டா. அப்ப என் பர்த்டே வருது, எங்க அப்பாட்ட ஏதாவது கேட்டு அப்பா ஏதாவது வாங்கி தாப்பா, கிஃப்ட் வாங்கி தாப்பா கன்வின்ஸ் பண்ற கேப்ல இப்படி ஒரு பாம் வந்து விழுந்துடும் பாத்தீங்களா. அந்த நேரத்தை எங்கத்த கன்வின்ஸ் பண்ணி சேப்போ உங்க அசை எனக்கு இங்க தெரியா நாசமா போச்சு உமா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஆனா இந்த Facebookல ஒரு எரர் இருக்கு. ஆனா நீங்க வந்து Facebook அன்இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கூட அப்பப்போ உங்களை வந்து ஆன்லைன் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க ஆக்டிவா இருக்க மாதிரி தெரியுது Facebook. கரெக்ட். ஆமா, இது பயங்கரம். இதெல்லாம் எனக்கு ஒரு காலத்துல 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல ஆனுவல் எக்ஸாம்ல உட்காந்து படிக்கும் போது அப்போ இருக்கிற சினி பூமர் எல்லாமே வந்துருவாங்க. 30 வயசுனாலே பூமர்ரா, இருந்தாலே பூமர் தான். நான் வயசு டிஃபைனே பண்ண மாட்டேன் பூமருக்கு. வந்து உடனே வந்து எங்க அம்மாக்கு வந்து மெசேஜ் பண்றான் அந்த மாதிரி Facebookல, see I think your son is not even studying, he is always there in Facebook, I am in New York, it is night time in India but also he is online, I think he must have some affairs with computer. ஒண்ணுமே இல்ல, எங்க அம்மா ஸ்டிப்பர் சாட் ரிப்ளை கொடுத்தாங்கடா கீழே. அவன் போனை பிடிங்கி 10 நாள் ஆகுது, எங்க தான் ஆன்லைன் வர போறான், வைஃபை ஆன்ல இருக்கு, அவன் ஆன்லைன் காட்ட போறது, அவன் போன் எங்க இருக்குன்னு கருமா அவனுக்கு கூட தெரியாது. ஓகே ஓகே ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் ஷோர் தட் மேக்கிங் டு நோ தட் இட் இஸ் ஆன்லைன் பட் அவன் அப்படியே போயிட்டான். நீ உன் வேலை பண்ணி பாடுறான்னு அம்மா டீசெண்டா சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரி எங்க பூம் சித்தப்பா என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி நான் Facebook இன்டர்நெட் அப்ப என்கிட்ட போன்லாம் கிடையாது, இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர் போய் தான் நான் இன்னும் பெருசா என்ன டேட்டிங்கா பண்ண போறேன். அங்க போய் இந்த ஃபார்ம் பில்லா அது மாதிரி கேம் தான் விளையாடிக்கு இருப்பேன். டிராகனோட ஓக்க விடுறது, டிராகன் சிட்டி அது மாதிரி பண்ணிட்டு சித்தப்பா Facebookல மெசேஜ் பண்றாரு, வாட் ஆர் யூ டூயிங் நவ், வேர் யூ யூசிங் Facebook at night அப்படின்னு. என்ன பண்ண உனக்கு என்ன வை அதான் என்ன சும்மா ப்ரௌசிங் சென்டர் வந்து பிக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அப்பாவுக்கு போன் எடுத்துருக்காரு, இந்த மாதிரி பையன் Facebookல இருக்கான். அப்பவே எங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரு போல, இது இவன் அந்த விஷயத்துக்கு எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், அவன் சும்மா எதனா பண்ணிருப்பான், நீ ஒரு ஏதோ கண்டுக்காத. அவர் எப்படி பூம் சித்தப்பா அப்படின்னா எல்லாத்துலயும் மூக்கு நுழைப்பாரு. எப்படின்னா அவர் இந்த வட்டி குச்சி வனித்த மாதிரி அப்படியே லைட்டா கொளுத்தி போட்டு அப்படியே நகர்ந்துருவாரு. உட்காந்து வேடிக்கை பாக்குறது எல்லாருக்கும் அது உண்டு, உனக்குன்னு இல்ல எல்லாருக்கும் அது உண்டு. அது மாதிரிதான் அவர் பண்ணு இருப்பாரு. இன்னைக்கு வேலைக்கு ஆகல, பத்தல ஒழுங்கா பத்தல, ஆக்டிங் பத்தல, பார்க் இல்ல நீ பேசினதுல சிஎஸ்கே ஃபேன்ஸ் தாக்கப்பட்டார்களா? ஆமா. அப்புறம் இப்ப அப்படியே நம்ம வாட்ஸ்அப்புக்கு போயிடலாம். இல்ல நம்ம இங்க Facebookலயே பல டாபிக் கமெண்ட் இருக்கு, போஸ்ட் இருக்கு. இல்ல சில குரூப்லாம் இருக்கும், நம்ம முக்குளத்து குரூப், டேம்பிராம் குரூப், ஜாதி குரூப்லாம் நிறைய இருக்கும். அங்க அவனுங்க பண்ற கிரிஞ்ச் எல்லாம் பார்த்தா, அந்த கிரிஞ்ச் மத்ததெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து கிரிஞ்ச் ஆகும், இத பார்த்தா நமக்கு கோபம் வரும். இங்க இவனுங்க பண்ற கூத்த பார்த்தா. சரி, எனிவே நம்ம வந்து நானும் ரேண்டம் டாக்ஸ் அண்டர்டேக்கர் எங்க போனாலும் இந்த ஜாதியை எழுத்துறோம். அது வந்து ஒரு டாக்ஸிக்கா எங்க கூடவே சுத்துது, அது வேணாம், நம்ம அடுத்து போயிருவோம். வாழ்த்தலாமே போட்டு நம்புறதுக்கும் பரப்புறதுக்கும் ஆளுங்களே கிடையாதுடா உலகத்துல. கொரோனா வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான், திடீர்னு ஒருத்தன் கிளம்பி வருவான், கொரோனாக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாச்சு, அமெரிக்கால கண்டுபிடிச்சாச்சுன்னு ஒருத்தன் சொல்லுவான், தேங்க் காட் தே ஹேவ் ஃபவுண்ட் இட்ன்றான். இன்னொருத்தன் இங்க சொல்லுவான், இங்க சிலப்பதிகாரத்திலேயே கொரோனாக்கு மருந்து இருக்கு வைன்னு இருப்பான் ஒருத்தன். ஆமா, சிலப்பதிகாரத்துல ஏன்டா கொரோனா பத்தி எழுதுறாங்க, அவன லூசு பயலாடா, சம்பந்தமே இல்லாம அதை பத்தி எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அன்றே கணித்தார் இளங்கோவடிகளா? வேலையை பாருங்க. சிலப்பதிகாரத்துல எவ்வளவோ நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, எவ்வளவோ இலக்கியங்கள் எழுதி வச்சிருக்காரு, அதெல்லாம் விட்டானுங்க. கொரோனாக்கு நோய்க்கு இது கண்டுபிடிக்கிறதா இளங்கோவடிகளுக்கு வேலையா? இவனுங்க வந்து என்னமோ இது பெட்டிஷன் அனுப்பிடுவானுங்க, சைன் திஸ் பெட்டிஷன்.
the change.org. அதேதான். ஏதோ அதுல சைன் பண்ணா ஏதோ மாற போற மாதிரி. ஆமா, நம்மளோட முயற்சி தான் மாத்திரம் அப்படின்னு போட்டுருவானுங்க. இது பரவாயில்லடா, இது பரவாயில்லடா. இந்த இவனுங்க இப்படி ஒரு கிரிஞ்சு பண்ணுவானுங்கன்னா, இந்த 90s கிட்ஸ் ஒரு கிரிஞ்சு பண்ணுவானுங்க. வேலைக்காரன் டெம்ப்ளேட் எடுத்துருவானுங்க, உலகின் தலை சிறந்த சொல் செயல்னு போட்டுருவான். அப்புறம் இது இவன் வந்து குரூப் அட்மின் வந்து அவனுக்கு கமெண்ட் அதிகமா வரணுன்றதுக்காக ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுருவானுங்க. இந்த பேர் ஒரே பர்த்டே இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆமா, டாக் தட் கை born in November. நம்ம எல்லாம் சேர்ந்து டிஜிட்டல் டாக் பண்றோம். வெனஸ்டே, தர்ஸ்டே, இந்த ஏதாவது இந்த ஆஸ்பிஷியஸ் டே ஏதாவது ஒரு சாமிக்கு ஒரு நாளுக்கு வந்துரும் சரிங்களா, ஷேர் பண்ணி விடுறது. இந்த போட்டோவை கவனித்திருக்கிறீங்களா, துதிக்கை இந்த போட்டோ கண்டிப்பா விநாயகராக தான் இருக்கு. ஏதோ இவனே வடிச்சா மாதிரி அவன் ஏதோ வேற இல்ல நீ கவனிச்சனா இந்த இது இருக்கு, ஒரு கிளவுட் போட்டோ போட்டுருவானுங்க, போட்டுட்டு இதில் சாய்பாபா தெரிகிறாருவானுங்க. தெரியாதவங்க பாவம் பண்ணி தரான்னு அந்த துதிக்க வந்து டில்டோவா இருக்கு சரிங்களா. இல்லாட்டி பாங்கா இருக்கும். ஆமா, பாங்கா இருக்கும் சரிங்களா. இவன் அவன் கொண்டாட்டிக்கும் பர்சனலா யூஸ் பண்ணலாம்னு வடிச்சிட்டு இருந்திருப்பான். துதிக்கை கவனிச்சுக்கல என்னடா இருக்குங்க. அதே மாதிரி மகாபலிபுரம் போனா வச்சுக்கோங்களேன், இவனுங்க போட்டோ எடுத்து போஸ்டே தீருவானுங்க. ஒரு செல்ஃபி ஒண்ணு எடுத்து போட்டுருணும், இல்லன்னா அவங்களுக்கு அப்படியே வரவே வந்து பீன அடுத்த நாளுக்கு. இவனுங்க செல்ஃபி எல்லாம் பார்த்தனே எல்லாம் லோ ஆங்கிளா தான் இருக்கும். ஆமா, மூஞ்சில சிரிப்பே இருக்காது. இல்ல ரொம்ப நேரமா பிஜிலி பட்டாஸ்கி வந்து அமைதியா இருக்காப்ல. பிஜிலி உங்க கருத்துக்களை தூவுங்க. என்ன ப்ரோ, பேஸ்புக் பத்தி பேசினா பேசிட்டே இருப்பேன் ப்ரோ. அப்புறம் நீ எப்படா முடிப்பேன்ற மாதிரி ஆயிடும். நீங்க சொன்ன ஒரு டாபிக்ல எனக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு ப்ரோ. இல்ல எங்களுக்கு அப்படிதான் இருக்கு, பரவாயில்ல பேசு. அதுதான் இப்போ லோ ஆங்கிள் போட்டோ அனுப்புறான்னு சொன்ன பாத்தீங்களா, அது அனுப்புறதுல பிரச்சனை இல்ல, சம்பந்தமா இல்லாம நம்மள டேக் பண்ணி விட்டுருவானுங்க. டேக் பண்ணி அவன் டைம்ல என்ன காட்டினாலும் பரவாயில்ல, என் டைம்ல என்ன காட்டுவான், என் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி விட்டுறானுங்க. அப்ப அது மாமா பாண்டிச்சேரி போயிருக்காரு. ஒண்ணுமே இல்ல மொத்த கம்பெனி மொத்த யாரும் அவங்க அப்பா இதுன்னுமா. ஆனா இவனுங்க பயங்கரமா ஒஃபெண்ட் ஆயிருவானுங்கடா, அத ஜாலியா எடுத்துட்டு போக மாட்டானுங்க, பயங்கரமா ஒஃபெண்ட் ஆயிருவாங்க. அதுதான் ப்ரோ, முதல்ல இவங்க டேகே பண்ணக்கூடாது. இவன் தனியா ஒரு போட்டோ அப்படியே அப்படி கீழே பார்த்துட்டு இருப்பான், போட்டோ எடுத்துருவான், எடுத்துட்டு நீ போடுறியா போடு, நான் அவனை கேட்கவே மாட்டேன், வேணா லைக் கூட போட்டு போறேன், என்ன டேக் பண்ணி விடுவான். சில பேர் என்னைய மட்டும் டேக் பண்ணி விடுவானுங்க, அதிகமா கமெண்ட்ல போட்டு விட்டுறானுங்க. அப்பதான் உங்களுக்கு எடுத்து புரிஞ்சு சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க என்ன டேக் பண்ணா அது என் அக்கௌண்ட்லயும் காட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, அசிங்கமா கமெண்ட் பண்ணுவாங்க, நான் ஃபேஸ்புக் பக்கமே வர மாட்டேன், நீ இல்லாத சமயம் நீ என்ன டேக் பண்ணி அவனுங்க அசிங்கமா கத்தி அப்புறம் அப்பா போது யாரு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா அவன் அன்ஃப்ரெண்டே பண்ணிட்டான். போ, ஐ டோன்ட் வாண்ட் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட் இன் ஃபேஸ்புக், லெட் அஸ் பி எ ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது. அவன் ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணான்னு தெரியாது. சும்மா ஃப்ரெண்டுக்கு அக்செப்ட் பண்ணி பார்த்தா அவன் ஒண்ணுமே இல்லை, இருக்கிற எல்லா ரிலேட்டிவ், அவனுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ், அவன் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து ஒரு குரூப்ல போடுவான், டெய்லி ஒரு லிங்க் காமிச்சிட்டு இருப்பான். ஏன்டா இந்த மெசஞ்சர் ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ற வரைக்கும். அப்புறம் இவனுங்க ஏதோ ஒரு போட்டோ போட்டு இந்த போட்டோல வந்து இங்க ஒரு இது இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட விடுவானுங்க. அதை வந்து பசல் போட்டு விட்டுருவானுங்க, பசலுன்னு ஒண்ணு போட்டு விட்டுருவானுங்க. அதுதான் ப்ரோ, அவங்க எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஐயோ உங்களுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் சம்பந்தமே இல்ல, உங்களுக்கும் ஒரு சோசியல் லைஃப் இருக்கு, கோயிலுக்கு போனா அங்க ஒரு சோசியல் லைஃப் இருக்கு, பார்க்குக்கு போனா ஒரு சோசியல் லைஃப் இருக்கு, ஃபேஸ்புக்ல வந்து இங்க அசிங்கப்படாம போங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி சொல்றது நம்ம கட்ஸும் இருக்காது, சொல்லிட்டா உடனே போதும், சரி வாட் யுவர் சன் இஸ் ஸ்பீக்கிங், இதான் வளர்க்குறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பா இருந்துருவாங்க, கதை வேற மாதிரி போயிடும். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க.
ரேண்டமா போய் ஏதாவது செக்ஸ் பேஜ காம பேஜ லைக் பண்ணி விட்டுருவானுங்க இவனுங்க. அது டைம் லைன்ல வந்து வரும்ன்றது தெரியாம லைக் பண்ணி விட்டுருவானுங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணவும் முடியாது, ரியாக்ட் பண்ணாமலும் இருக்க முடியாது. நம்மள அப்படியே தர்ம சங்கடமாக்கி விட்டுருவானுங்க. நீ என்ன அவர்கிட்ட நீ என்ன மெசேஜ் அனுப்ப முடியும்? மாமா நீங்க இல்ல இதெல்லாம் நீங்க லைக் பண்றீங்க, இல்ல லைக் பண்ணாதீங்கன்னா சொல்ல முடியும். நம்ம என்ன பண்றோம், பேசாம லைக் போட்டு விட்டுறணும் அதுக்கு. அந்த 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 போஸ்டுக்கு வந்து லைக் போட்டு விட்டுறணும். டேஷ் 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 லைக் பிக் பூப் விமன் வந்துச்சுன்னா அதுக்கு லைக் போட்டு விட்டுருக்கோம். அப்பயாவது தெரியுதான்னு பாக்கணும். டே ஐயோ இது வெளியில போகுது போல இருக்கே, பேரண்ட் லைக் போட்டு விட்டுருக்கான்றத பார்த்து பயப்பட்டு விடுங்க. இவனுங்க ரேண்டமா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம கேமரால ஒரு போட்டோ எடுத்து போட்டு விட்டுருவானுங்க, அது போஸ்டா தெரியாம. இல்ல இல்ல சிலர்லாம் ஒண்ணு பண்ணுவானுங்கடா, தெரியாம ஒரு போட்டோ போட்டுருவானுங்க, போட்டுட்டு அவனுங்களுக்கு டெலீட் பண்ண தெரியாது. How do I delete this ன்னு அங்க போயிட்டு கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல எவனோ அதே போட்டோ போடுவான், ஒண்ணு எப்படி சொல்றது தலைகீழ போட்டிருப்பான், லெஃப்ட் ரைட்ல அதே போட்டோ 10-20 தடவை ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருப்பான் ப்ரோ. அவன் 10-20 தடவை அவன் ட்ரை பண்ணது என்ன தெரியுமா? அவன் 10-20 வாட்டி வந்து ஸ்ட்ரைட்டா அப்லோட் ஆகுதான்னு ட்ரை பண்ணிருக்கான். அதுதான் மேட்ரு. கடைசியில ஆகல. சில பேர்லாம் பாத்துருக்கேன், சில பேர் ஸ்கிரீன்ஷாட், எதுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்குன்னே தெரியாது, ஏதோ சும்மா அமுக்கி விட்டுருப்பான், அத போஸ்ட் பண்ணி விட்டுருப்பானுங்க. இல்ல ஆனா நம்ம இப்ப ஏதோ பெரும்புழுத்தி மாதிரி நம்ம இவனுங்களுக்கு டெக்னாலஜி தெரியலன்னு திட்டிக்கிட்டு இருக்கோம். பாரு நம்ம பூமர் ஆகும், அப்ப நம்ம பேராண்டிங்கெல்லாம் நம்மள வச்சு ஒரு பாட்காஸ்ட் போட்டு இவனுங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, எதையாவது பண்ணிக்கிட்டு கிடக்கானுங்க. அந்த காலத்து இந்த இன்ஸ்டாகிராம்ன்றானுங்க, ஏதோ பேங்க்ன்றானுங்க, வாயிலே வராத என்ன இளவுனே தெரியல, அதெல்லாம் தெரியல இவங்களுக்கு. ஆமா ஆமா பேங்க்குக்கு நீங்க அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்துருவாரு, கஞ்சா அடிச்சுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை போஸ்ட் பண்றதான் ப்ரோ பேங்க்னு ஒருத்தர் வந்துருவாரு. நம்ம அங்க போக வேணாம். இல்ல இல்ல அங்க நம்ம போக வேணாம், நம்ம தம்பிதான். யோசிப்பாட்டே உன்னைய அண்ணனா நினைச்சு உன்னைய மதிச்சு நான் மெசேஜ் பண்ண, என்னைய நீ இப்படி பாட்காஸ்ட்ல கோத்து விட்டுட்டு இருக்கியாடான்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, நடிக்க வரல ப்ரோ. பாவண்டா. இல்ல இல்ல நான் இது வந்து அப்புறம் உனக்கு ரெக்கார்டிங் அப்புறம் சொல்றேன் யாருன்ட்டு. நம்ம இப்ப திருப்பி வருவோம். திருப்பி வாங்கி வந்துட்டோம்னா கமெண்ட் இவனுக்கு கமெண்ட் பண்ணா அது எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ பப்ளிக் போஸ்ட்ல கமெண்ட் பண்ணா எல்லாரும் பாப்பாங்கன்னு தெரியாம கமெண்ட் பண்ணி விட்டுருவாரு. நம்பர் அனுப்புங்க டோலி, அதுதானே சொல்ற. இல்ல சிலர்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அங்க போன் நம்பரை போட்டுருவான், கால் மீன் போட்டு அவன் நம்பரே போட்டுருவான். ஆனா நல்ல வேலைடா இவனுங்க பண்ணாத ஒரே விஷயம் கமெண்ட்ல போயிட்டு டிக் பிக் அனுப்பல இன்னும். ஆமா ஆமா அதுதான் போட்டோ கமெண்ட்ல இவனுங்க அனுப்பாம இருக்க வரைக்கும் சந்தோஷம். இல்ல Facebook தூக்கி விடுதா எனக்கு தெரியல. You are not allowed to post pictures like this ன்னு வருதான்னு தெரியல. ஆமா இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி இல்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இவனுங்க உண்மையாவே அந்த மாதிரி போஸ்ட் பண்ணி Facebook டிலீட் பண்ணி விடுதா எனக்கு தெரியலன்னு சொல்றேன். அவனுங்க அப்படி போட்டு விட்டா நமக்கும் தெரியாது, ஏன்னா அல்காரிதம் டக்குனு தூக்கி விட்டுரும், நம்மளும் அதை கவனிக்க முடியாது இவனுங்க போட்டிருக்கானுங்கன்றத. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க எல்லாம் போட்டு விட்டுட்டு அல்காரிதம் தூக்குதுங்கிறது கூட தெரியாம இருக்கானுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க ஒண்ணு போட்டு காணல வந்து கேக்குறாரு பூமரு, எங்க என் டிக்க காணோம், எங்க டிக்க காணோம். இந்த இது வந்து ஒன்னும் இன்ஸ்டாகிராம்ல கொண்டு வரலண்ணா, அதனால தான் அங்க வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஸ்டோரி போடுறது. ஷேர் பண்ணிருப்பாங்க. இல்ல இன்ஸ்டாகிராம்ல நீ வந்து போஸ்டா போட்டேன்னா அல்காரிதம் கண்டுபிடிச்சிரும். அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டேன்டா, ஒரு சின்ன பையன்டா, அவன் குஞ்சுமணிய ஒரு ஆடு வந்து புடிச்சு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு.
சரியா, அத நான் போட்டு விட்டேன். அது ஆமா, அத நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பையனுக்கு வந்து விஜய்னான்னு போட்டேன், கீழே வந்து அனில்சன் போட்டேன் அந்த ஆடுக்கு. போட்டு அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணி 2 செகண்ட்ல டிலீட் ஆயிருச்சு வீடியோ. ரீசன் வந்து இதுதான் போட்டிருந்துச்சு, எங்களோட கைட்லைன்ஸை தாண்டி போகுது போஸ்ட்ன்ட்டு. அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆமா, ஃப்ரீ நிப்பிள்ஸ் கான்செப்ட். சரி, நான் அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டேன்டா, உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த அனுமாரு, அப்புறம் வந்து முகமது, புத்தா எல்லாருமே வந்து ஸ்ரீராம் ஜானகின்னு ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அத சங்கிங்க ரிப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டானுங்களா அந்த வீடியோவை. அதே மாதிரி அந்த இன்னொரு போஸ்ட் இருக்கும், அந்த சின்ன பொண்ணு ஒண்ணு, அது பேர் என்ன, நாச்சியாரா என்னமோ ஒண்ணு வரும், அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த முக்குளத்து பாய்ஸ பத்தி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கோம். அதையும் வந்து ஆமா, அதையும் முக்குளத்து பாய்ஸ் ரிப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டானுங்க அந்த வீடியோவையும். ஆக பக்கத்துல எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவனுங்க எல்லாம் பாக்குறானுங்க என் பேஜ. ஐ அம் இன் டேஞ்சர். அந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, ஒரு பஸ்ஸுக்குள்ள. ஆமா, இவனுக்கு இதுக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுறானுங்க. அதாவது அக்கௌண்ட் இல்லைனா கூட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவானுங்க. ஆமா ஆமா ஆமா, என்னடா சொல்ற அண்டர்டேக்கர்? அதானே, இதே நீங்க இதெல்லாம் போடுறீங்க, ஸ்ரீராம் ஜானகி எல்லாம் போடுறீங்க, அப்ப ரிப்போர்ட் எடுத்தா, ஆனா உங்க பாட்டுன்னு வரும்போது நீங்க கிறிஸ்டியன் பாத்தீங்களா? நீ என்ன கேட்க வந்தேங்கிறது எனக்கு நீ கேக்குறதுக்கு முன்னாடியே தெரியும். டேய் அதுவும் ஒரு கிறுக்கு கூட்டம் ஒண்ணு தெரியுதா, அந்த கிருப பாட்டை நான் வந்து கிரிஞ்சா இருக்கு, இந்த பாட்டோட கான்செப்டே வந்து லூசுத்தனமா இருக்குன்னு தான்டா போட்டேன். அத ஒருத்தன் வந்து வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிட்டான். நான் வந்து கிருபக்கு முட்டு கொடுக்குறேன்னு நினைச்சிட்டான். வந்து வேற இன்னொரு நாள் என்னமோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஏதோ இன்னொரு இந்துவிசம் ஏதோ போஸ்ட் ஒன்னு போட்டிருக்கேன். அது இந்துவிசம் போஸ்ட் கூட கிடையாது, அது சிஎஸ்கே தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்க பிராண்ட் அம்பாசிடர் வந்து என்னமோ பாட்டுல உட்கார்ந்து இருக்காரு. இல்ல, ராகவேந்திரா பாட்டு. அத போட்டதுக்கு அங்க வந்து செஞ்சிட்டு இருக்கா, நீ கிருபைக்கு மட்டும் முட்டு கொடுக்குற, ஹிந்துசம் மட்டும் கலாய்க்கிற. அட இருக்கா, நான் என்ன போட்டேன்னு போய் பாடுறா. ஐயா, இவனுங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து எனக்கு நாள் போதுறாடே. திரும்ப சொல்றேன், திருப்பி ரீசார்ஜ் வேற பண்ணிட்டு இருந்தீங்களே, அவனுக்காக திருப்பி பாடுறான் அனுப்பியிருக்கேன்னு பாடுறான்னு சொல்லி. ஆமாண்டா, கிறுக்கனுங்க உயிரை வாங்குறானுங்கடா. சி, பேக் டு தி டாபிக். இது வந்து எங்களோட புண்படுத்திட்டான் டாபிக்ல பேச வேண்டியதெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நான். சாரி, நான் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். நான் வந்து பிஜிலி மோடுக்கு போயிட்டேன் டக்குன்னு. ஆமா, இது ஒண்ணு சொல்லி விட்டுருங்க, இனிமே இதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறீங்களே. ஏதாவது பழம்பி இஷ்டத்துக்கு பேச கடைசியா நான் பிஜிலி மோடுக்கு போயிட்டேன். பிஜிலி மோடு கண்டுபிடிச்சாடா. என்னமோ வாங்க ப்ரோ, நான் வந்து வெயிட் பண்றேன். இல்ல, நான் வந்து வெயிட் பண்றேன்டா. நீங்க வாட்ஸ்அப் பக்கம் வருவீங்க, நான் எப்போ திரும்ப பிஜிலி மோட் ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன். ஏன்னா ஃபேஸ்புக்ல எனக்கு தெரிஞ்சதை நான் கொட்டிட்டேன். எனக்கு இதுக்கு மேல ஒண்ணும் தெரியல பத்தி. ஃபேஸ்புக்ல இதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் இல்ல, கிரிஞ்சா ஏதாவது போட்டோ போடுவாங்க. போக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஐயோ, அந்த போக் ஆப்ஷனை வச்சு ஃபிகர் எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஆனா இவனுங்களுக்கும் அது தெரிஞ்சு போச்சு. ஆமாண்டா, நான் ஒரு பொண்ணு நானும் 2 வருஷமா போக் பண்ணிக்கிட்டே இருந்தோம், மாறி மாறி. டெய்லி ஒரு போக்கு, அது ஒரு போக்கு, நான் ஒரு போக்கு, அது ஒரு போக்கு. மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தானே. ஆமா, போக் எதுக்குண்ணே? நயன்தாரா இருக்கிற மாதிரியா? என்னது? இல்ல, ஒண்ணுக்குமே உதவாம இருக்கிறதுக்கு லைக் அந்த அதை மீன் பண்ண. அப்படி கிடையாதுடா, அது வந்து ஐ see youன்ற மாதிரி ஒண்ணு. நான் உன்னைய பாக்குறேன், நான் உன்னைய போக்குறேன், அப்படி லைட்டா. அதாவது ஸ்டார்ட் பண்றது டைரக்டா இன்டைரக்டா சொல்ற மாதிரி. இப்ப நாளதில வேவிங்கா மாறிடுச்சு. இப்போ என்னது? நாளதில வேவிங் கொண்டு வந்துட்டானுங்க அதுக்கு பதிலா. அப்படியா? ஆமாமா, மெசஞ்சர்ல எல்லாம் வருது வேவிங்ன்ட்டு என்னமோ. அதெல்லாம் அடியே அந்த சைடே போறது இல்ல நானு. அன்னி நோட்ஸ் நீட்ஸ் டு நோ யுவர் லொகேஷன். யார் லொகேஷன் தெரிஞ்சுக்கணுமா? யாரு நான் சொன்னேன்ல, ஒரு பொண்ணு நான் 2 வருஷமா போக் பண்ணிக்கிட்டு இருந்தோன்ட்டு, அதுக்கு சொல்றாப்ல. இல்ல, இந்த வாழ்க்கலாமே ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற மாதிரி இவனுக்கு இன்னொரு கிரிஞ்சு பண்ணுவானுங்க பாத்திருக்கீங்களா? பழைய மீம், என்னைக்கோ எப்பயோ ட்ரெண்ட் ஆகி எப்பயோ முடிஞ்சு செத்து போன ஒரு மீம் இருக்கும், அதை கொண்டு வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பானுங்க இவனுங்க. இன்னைக்குதான் ஏதோ பார்த்த மாதிரி.
அப்புறம் மெமரிஸ் மெமரிஸ் ஆமா ஆமா மெமரிஸ் இன்ஸ்டாவை பார்த்து காப்பி அடிச்சது மெமரிஸ். இந்த இது வித்தோமே நான் மெசேஜ் பண்றேன் எஃபில மெசேஜிங்க வித்தோமே. என்ன பண்றானுங்க அவனுங்க? இப்போ இவனுக்கு வந்து யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணு பையன் ஸ்ட்ரைட்டா இவர் போயிட்டு டியர் ஹாய் அப்படின்னு பண்ணுது, டார்லிங் ஹாய். அதுதான் அதெல்லாம் தான் நம்பர் அனுப்புங்க டோலிலே முடிஞ்சு போச்சு அதெல்லாம். அதாவது இவன் என்ன சொல்ல வரனே புரியாது. டார்லிங்னுவான், யூ லுக் லைக் மை டாட்டர்னுவான். அப்படியே ஒவ்வொரு மோதுக்கு போவான். ஃபர்ஸ்ட் டார்லிங் டாட்டர் மோது. ஒருத்த கமெண்ட் பண்ணிருப்பான் தெரியுமா, அண்ணனாக இருப்பேன் ஆனால் ஓப்பேன்ட்டு. அந்த மாதிரி கோட்டா இதெல்லாம் ஃபேமிலி ஸ்டோக்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். சரி நம்ம பிஜிலி ஆசைப்படி வாட்ஸ்அப் போயிரும். பிஜிலி இது எதுல ஆரம்பிக்கிறது எதுல முடிக்கிறதுன்னு தெரியல. யாரா ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுத்தா நான் அப்படியே ருத்ராஜ் கேக்வாட் மாதிரி நான் தரேன் ஃபார்வர்ட் மெசேஜ். அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் குட் மார்னிங் வந்து நமக்கு அனுப்புவானுங்களா ப்ரோ? அது ஒண்ணு எனக்கு பர்சனலா வர ஃபார்வர்ட் மெசேஜ் கூட பரவாயில்ல, ஒத்துப்பேன். இந்த குரூப்ல வர ஃபார்வர்ட் மெசேஜ் இருக்கும் பாத்தீங்களா ப்ரோ, 10 வருஷத்துக்கு நம்ம பார்த்ததே இப்பதான் அனுப்புவானுங்க, நம்ம இவங்க இப்ப பாக்குற மாதிரி. இது எப்போ ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள் தரேன். அந்த ஆஸ்ட்ரோனியா மீம் எப்ப பார்த்தா அந்த லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது அந்த சாபு வெட்டி எடுத்துன்னு போய் டான்ஸ் ஆடுவாங்க. ஒருத்தன் ஒரு சின்ன பையன் ஒரு ஓகே ஒரு ஃபாரினர் வந்து ஓடுவானா, ரோட்ல ஓடுவான், முன்னாடி லேக் இருக்குமா, ஏதோ நாய் துரத்தமா லேக்ல விழுந்துருவான். அது உட்காந்து ஒரு 10 நைஸ் ஹியூமர் சென்ஸ் ஃபார் யூ. அவன் போட்ட மீமேலடா அது. இதுல வேற ஒண்ணுமே இல்ல. நான் அதை பாத்திருப்பேன். அவங்களுக்கு ஸ்கிரீன் பாக்குற அளவுக்கு தெரியும் ப்ரோ அந்த பூமருக்கு. ஒண்ணுமே அதெல்லாம் பாப்பான். பாத்துட்டு கால் பண்ணுவான். பாத்துட்டு என்ன நான் ஒரு மீம் அனுப்பிச்சிருக்கேன், அவன் பையன் பாத்துட்டு இந்த மாதிரி பூமர் இருக்கான். ரொம்ப சீப்பான பூமர் எல்லாம் இருக்கானுங்க ப்ரோ குரூப்ல. ஒண்ணுமே இல்ல. பூமர் கண்டென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாட்ஸ்அப் குரூப்லயே? நான் சொல்றேன் நல்ல கதை. இவன் என்னன்னா பச்சை கலர்ல குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவான், குரூப்ல போட்டுருவான். இப்போ இன்னொரு பூமருக்கு என்னன்னா அவனும் ஒரு குட் மார்னிங் போட்டோ எடுத்து போடணும். அவன் மஸ்ட் நேத்து போட்ட சட்டையை இன்னைக்கு போட முடியாது. நேத்து ப்ளூ கலர் குட் மார்னிங் போட்டிருப்பான், இன்னைக்கு அந்த ப்ளூ கலர் போட்டோ போட முடியாது. முந்தாடிக்கு மஞ்சள் கலரை போட்டிருப்பான். இவன் என்ன பண்ணுவான், பச்சை கலர் அனுப்புவான், தெரியாம அந்த குரூப் அனுப்பிச்சு விட்டுருவான். உடனே இந்த குரூப் அந்த பூமர் அஃபண்ட் ஆயிடுவான். தட் இஸ் மை போட்டோ, ஹவு கேன் யூ சென்ட் திஸ் போட்டோ டு எவ்ரி குரூப்? யாரோ எடிட் பண்ணி போட்டோ வச்ச போட்டோக்கு இவன் 2 பேரும் சொந்தம் கொண்டாடிட்டு இருப்பானுங்க. திஸ் இஸ் மை போட்டோ, திஸ் இஸ் மை மீம். என்னையா இது சிரிப்பா நல்லா உட்காந்து. இதுலயும் இல்லாம அதுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணோம், குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு இதுக்கும் ரிப்ளை பண்ணோம். இவனுங்க ஃபார்வர்ட் மெசேஜோட விட்டா பரவாயில்ல, ஸ்டேட்டஸ் நான் இப்பதான் இங்க எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன். நான் ஏன் ஸ்டேட்டஸ் பார்க்க விடாத அளவுக்கு உங்களை மியூட் பண்ணிட்டேன். வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து அவன் ஒரு குட் மார்னிங் ஸ்டேட்டஸ் போட்டுருவான். முதல்ல ஸ்டேட்டஸ் வந்த புதுசுல நான் பார்த்துட்டு சரி எல்லா ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண அவசியமா இல்ல, பார்த்துட்டு போயிட்டேன். உடனே கமெண்ட் பண்றான், see you have seen my good morning status, I have wished you but you are not even wishing me, this is what your culture is ன்னு கேட்பான். யோ ஒத்த என்னையா நீனு இங்கேயோ வந்துட்டீங்களா? அதுதான் உன்னை வாட்ஸ்அப்லயே நான் சேர்த்துக்கிறது இல்ல, உன் நம்பரையும் அதுக்கு தானே சேவ் பண்ணேன். அது சொல்லிட்டு அதான் அப்புறம் நம்பரை சேவ் பண்றதை விட்டேன். சரி நம்பரை சேவ் பண்ண வேண்டாம், நம்பர் டெலீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணதான் ப்ரோ ரிஸ்க். அது மாதிரி பண்ணிட்டேன் நானு. பண்ணிட்டு ஒரு நாள் திடீர்னு ஹாயின்னா ஹூ இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டேன். நான் தான் நம்பரே சேவ் பண்ணலையே. அந்த பூமர் அவன் மூஞ்சி வைப்பான், ஏதாவது பூ மூஞ்சி வைப்பான், இல்லை ஏதாவது குழந்தை மூஞ்சி வைப்பான், ஏதாவது வச்சிருப்பான் அவன். சொல்லிட்டு வாட்ரா நான் தான் இது என்ன இது பண்ண மாட்டியா, என்ன மறந்துட்டியா அதுக்குள்ள, this is what you give respect to family elders ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவானுங்க. இது பண்ணாம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல வர போட்டு அங்க வர ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுவாங்க. சரி தேவையா சொல்லிட்டு நம்பரை சேவ் பண்ணி வச்சுப்பேன். நான் என்ன பண்ணுவேன், அதுதான் நீ ட்ரூ காலரை யூஸ் பண்ணனும்ன்றது இல்ல. ட்ரூ காலர்ல என்னதுன்னா அவன் ட்ரூ காலர்ல அவன் பேர் வச்சிருக்க மாட்டான். வேற யாராவது கன்ஃபார்மா நம்ம மாமா இல்ல தாத்தான் தான் கூப்பிடுவான். அவன் தாத்தான்னு சொல்லி குரூப் ட்ரூ கலர்ல போட்டு வச்சிருப்பான். பேர் போட்டா தாத்தான்னு வருது கருமம். இவன் போன ட்ரூ கலர் அப்ப இருக்காது, வேற யாரும் இவனை தாத்தான்னு சொல்லி கூப்பிட சொல்லிட்டு அவன் பேர தாத்தான்னு வச்சிருப்பான். அதுக்குதான் வந்து யாருக்குமே எம்பரேஸ் பண்ணாம, அதுக்குதான் என்ன பண்றது, யாரையுமே எம்பரேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் ஆய் அனுப்பினாலும் சொல்லுங்க எப்படி இருக்கீங்கன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அதனாலதான் ஒண்ணுமே பண்ணல, நம்பரை சேவ் பண்ணி வச்சுப்பேன். என் ஸ்டோரி நீ பார்க்க முடியாது, மியூட் கான்டாக்ட் படிச்சுன்னா உன் ஸ்டோரி நான் பார்க்க மாட்டேன், ஆல்வேஸ் நீ மியூட்ல தான் இருப்ப. யாரா வையா என்ன சீங் ஸ்டோரின்னு கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் நான் படிக்கிறேன், ஏன் படிக்க கூடாதா, உங்க ஸ்டோரி தான் பார்க்கலாம், ஓகே சரி 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 படிப்பு தான் முக்கியம் நம்ம குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. இதுல இதெல்லாம் கூட விட்டுறலாம் ப்ரோ, பிரச்சனையே இல்ல. என்னதுன்னா என்கிட்டயே என் பழைய காலத்து போட்டோ ஒண்ணு இருக்காது. கேக்குதா நான் பேசுறது ஃபர்ஸ்ட்? அதுல என்கிட்டயே என் பழைய காலத்து இப்ப திரும்ப ஓகே நான் திரும்ப வரேன். என்கிட்டயே என் பழைய காலத்து போட்டோ ஒண்ணு இருக்காது. லைக் சின்ன வயசுல இருந்த போட்டோன்னு சொல்லிட்டு நான் அதாவது எங்க அம்மா அதாவது 2 வயசுல ஈனி இழிச்சிருப்பேன் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லிட்டு கிருஷ்ண விஷயம் போட்டு விட்டுருப்பாங்க. 2020 இப்போ நடந்தது இது. 2020 ஒரு பூமர் வந்து ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தின்னு போட்டான். சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் அந்த சரி சீரியஸ் ஆகலாம் மியூட் லிஸ்ட்ல போயிட்டான் அவன் சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தா என் பேரை போட்டு விட்டு இன்னும் கிருஷ்ணர் வேஷம்னு சொல்லிட்டு என் கசின் பண்றான். என் மச்சாங்க பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு உன் போட்டோ தான் போட்டிருக்காடா ஸ்டேட்டஸ்ல சொல்லிட்டு போட்டு அந்த ஸ்டேட்டஸ் முதல் ரிப்ளை, இந்த ஸ்டேட்டஸ் செகண்ட் ரிப்ளை, why are you putting this my photo அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே போன் பண்ணிட்டாரு, நான் போடக்கூடாது அவன் போட்டோவை உரிமை கிடையாது. அப்புறம் சொல்லிட்டு அப்படி இல்ல இது வந்தாலும் என்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. என்ன பர்மிஷன், இந்த விஷயம் இவ்வளவு ரொம்ப இதுவா பேசுவாங்க, அம்மாட்ட போன் விடுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்புறம் உங்களுக்கே கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், அதுக்கு மேல என்ன சொல்லி ஒரு யூஸும் இல்ல. அதுதான் இவனுங்க வாட்ஸ்அப் ஒண்ணு கொடுத்துட்டா போதும் வச்சு ரேப் பண்ணிட்டுறானுங்க. வாட்ஸ்அப்ப கண்ட மீனிக்கு ஒரு ஃபார்வர்ட் அனுப்பிச்சு விட்டு என் போட்டோ என்னுடைய யூஸே என்னுடைய இதுவே இல்லாம அவனுங்க பார்த்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விட்டு லைக் இந்த வாட்ஸ்அப்ல ஏன் மூஞ்சி எரிச்சலா இருக்குமா இருக்காதா என்கிட்ட இந்த போட்டோ இல்லையே அந்த இது ஒரு மாதிரி சிரிப்பு தான் ப்ரோ வருது இவங்களை பார்த்தாலே இந்த வாட்ஸ்அப் சைட்ல. நீ இப்போ உன் பர்த்டே வந்துச்சுன்னா ஃபேமிலி குரூப் என்ன பண்ணுவாங்க, உன் டிபியை டவுன்லோட் பண்ணி ஃபேமிலி குரூப்ல டிபியா வச்சிருவாங்க, குரூப் ஆயிக்கணும். கரெக்ட் ப்ரோ. வெச்சு விட்டு ஹேப்பி பர்த்டே இப்போ போட்டோன்னு சொன்னீங்களா ப்ரோ, பக்காவான எக்ஸாம்பிள் எடுத்து விடுறேன். ஒண்ணுமே இல்ல, ஒரு பூமருக்கு செம்ம லேமா ஒரு பூமர் ப்ரோ வருவான் வந்து ஹாய்டான்வான் சொல்லுங்க ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்ச பத்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புவான். அல்ல சென் நியூஸ்ன்ற மாதிரி சென் பிக்ஸ் போட்டோ எடுத்து அனுப்பி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் வந்து பப்ஜில இம்பார்ட்டன்டா வீடியோ மேட்ச் ஆடிட்டு இருப்பேன், வீடியோ கால் பண்ணுவான் ஒரு பூமர் வந்து கால் அட்டெண்ட் பண்ணா வருதான், கால் அட்டெண்ட் பண்ணாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. கட் பண்ணி விட்டா இல்ல ஐ மீன் இம்பார்ட்டன்ட் இதுல இருக்கேன், என்ன நீ இம்பார்ட்டன்டா இருக்க உங்க அம்மாட்ட போன விட அவ்வளவுதான், உங்க அம்மாட்ட போன விட அம்மாட்ட போன விட அப்படி என்ன போடுற நான் பாத்துட்டு நீ வேலையை பார்ப்பேன், பப்ஜி விளையாடுவேன். கரெக்டா பப்ஜி விளையாடும் போது அந்த அந்த அலைவ் 10 அந்த அலைவ் 15 இருக்கும்போது ஃபோன் குட்டி ஆகும்ல, கரெக்டா ஒரு வீடியோ கால் வந்துடும். கட் பண்ணா திரும்ப 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 வீடியோ கால் மெசேஜுக்கு மேல மெசேஜ். அந்த கேமிங் மோடுன்ற ஒரு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எப்பப்பா செஞ்சுட்டானுங்க ஒரு அந்த பூமர்ஸ் எல்லாம் வந்து. அதுலயும் வாட்ஸ்அப் கால் இது பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த வாட்ஸ்அப் கால் தான் இல்ல அது நீ வந்து டிராவோ ஒரு பெர்மிஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வராது. ஒண்ணு நம்ம டெக் மோட் என் போன் என்ன மாதிரினா வந்து நம்ம வாட்ஸ்அப் கால் வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா போன் அந்த கேம் பிளேல லேக் ஆக ஆரம்பிக்கும். அந்த கரெக்டா ஒரு 15-10 பேர் இருக்கும் போது இந்த மாதிரியே வந்து காலுக்கு மேல கால் மெசேஜுக்கு மேல மெசேஜ் டிங் ஒய் ஆர் யூ நாட் ரெஸ்பாண்டிங் ஹலோ 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 ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ஹலோ. அப்புறமா சரி நான் பரவாயில்ல ஜீன் சைலண்ட் ஆயிட்டான் அப்படின்னு பாக்கிறதுக்குள்ள அப்பா போன் வாரு, டே இங்க வாடான்னு அதுதான் இதுப்பா 2 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரத்துக்குள்ள இந்தாடா போன்னு சொல்லிட்டு பேசினா என்னடா போன் பண்ண ரிப்ளை பண்ண ஏன் சுத்தி ஏன் வர டார்ச்சர் பண்ணிட்டு உனக்கு வேற வேலை பூடல் ஏன் பூல் தான் கட்டுறதுக்கு. நம்ம வந்து கொஞ்சம் பிஜிலிக்கு ரெஸ்ட் கொடுப்போம், அடுத்து போகலாம். டே எனக்கே குழப்புதுடா என்ன பேசுறோன்னு. இல்ல அதுதான் சொன்னேன், என்னைய பேச விடாதீங்க, பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டேன். சரி நான் இந்த டாபிக் நான் எடுத்துறேன். இப்போ உடனே நம்ம வீட்டுல வந்து இவங்க வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக் மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. உடனே நான் நம்பர் சேவ் பண்ணிட்டேன், இல்ல நான் நம்பர் சேவ் பண்ணிட்டேன் அவங்க நம்பரை வாட்ஸ்அப்ல காமிக்க மாட்டேன், இல்லன்னு பாருவா அப்படின்னு குத்துறான்.
நம்ம சொல்லுவோம் இவர் வந்து வாட்ஸ்அப்ல இல்ல, அதனால தான் காமிக்க மாட்டேன் வாட்ஸ்அப்ல. அதே எப்படி இல்லாம போகும், நம்பர் சேவ் பண்ணாலே வரும் அந்த வாட்ஸ்அப்ல. நான் சொல்றது நல்லா கேளியா. ரவி என்ன ஒரு பழைய வீடியோ ஒண்ணு பண்ணிருப்பாரு, அவங்க அப்பாக்கு வீடியோ கால் சொல்ற மாதிரி அவரே நினைச்சிருப்பாரு, வெயிட்டா இருக்கும் அந்த மாதிரி. அத மாதிரி இவருக்கு என்னன்னே தெரியாது, இவங்களுக்கு டெக்னாலஜி கத்துக்கிட்டே தீருவேன் அப்படின்வானுங்க. இல்ல கத்துக்க ட்ரை பண்றது எல்லாம் ஓகேடா, ஓவரா கத்துப்பாருங்க. இவன் சொல்றான் பாரு, இந்த சீன் அவனுங்களுக்கு டெக்னாலஜி தெரியாமலாம் கிடையாதுடா, அவனுங்களுக்கு தேவையான டெக்னாலஜியை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறானுங்க அவனுங்க. சரியா, இங்க பேரு மெசேஜ் சீனுங்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியுது. சரியா, அது வரைக்கும் அவனுக்கு வந்து டெக்னாலஜி தெரியாமலாம் இல்ல. அவன் போன் பண்ணி சொல்றான் பாரு உங்க அம்மா கிட்ட, உங்க பையன் மெசேஜ் பார்த்துட்டு அந்த அளவுக்கு எல்லாம் அவனுக்கு டெக்னாலஜி தெரியாமலாம் கிடையாது. அவனுக்கு தேவையான விஷயத்த நல்லா தெரிஞ்சுதான் வச்சிருக்கானுங்க. சில விஷயம் என்ன பாவம் மண்டையில ஏற மாட்டேங்குது, பூமர் மண்டையில. கரெக்ட் தான். இல்ல ப்ரோ, இப்ப வர வாட்ஸ்அப் அப்டேட் எல்லாம் கூட நமக்கே குழம்பிட 2 நிமிஷம். எங்கடா போய் இந்த சீன் எங்கடா பாக்குறது, ஐ தேடுறதுக்குள்ள நமக்கே செத்து போயிடும். அவன் பர்சனல் அக்கௌண்ட் நம்ம பார்த்து சீன் சென்ட் பண்ணா கூட இந்த ப்ளூ டிக், அவன் அந்த ஐயா பார்த்து எத்தனை மணிக்கு பார்த்தேன் வரைக்கும் பார்த்திருக்கான் பாத்தீங்களா. நான் முதலா பார்த்திருப்பேன், ரிப்ளை பண்ண மாட்டேன். அதை பார்த்து அதை மென்ஷன் பண்ணி சொல்ற அளவுக்கு அவனுக்கு மூளை இருக்கு. ஆனா மிச்சதெல்லாம் கத்துக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அறிவு மயிரும் இல்ல. ஆனா அந்த குட் மார்னிங் ஃப்ளவர் காஃபி கப் எல்லாம் வச்சு அது ஒவ்வொரு நாளைக்கு இருப்பானுங்க. அதான் எனக்கு காண்டாவும், ஒன்னும் வித்தியாசமா அனுப்புவானுங்க. இல்ல பிராடி, தினமும் உட்காந்து தேடுறானுங்க பார்த்தா, வேலை மனுக்கிட்டு கூகுள் போயிட்டு குட் மார்னிங் டவுன்லோட் பண்ணி வேலை போட்டு இல்லையாடா, இதெல்லாம் ஒரு வேலைன்னு பாத்துட்டு இருக்கிறேன் சொன்னேன். அது கூட பரவாயில்ல, அது வந்து இப்ப எவால்வ் ஆயிட்டாங்க. இவனுங்களே ஒரு பூவை வளர்த்து அந்த பூவை போட்டோ எடுத்து குட் மார்னிங் அனுப்புறானுங்க இப்போ. காலையில ஃபில்டர் காஃபியை போட்டோ எடுத்து அதை அனுப்புறானுங்களா ப்ரோ? நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க வரைஞ்சி போட்டு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்தா கூட பரவாயில்ல. அவன் கைப்பட வரைஞ்சிருக்கான், அவன் காப்பி ரீச் கிடைக்கிறான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தவன் ஒரு போட்டோவை எடுத்து எடிட் பண்ணி குட் மார்னிங் போட்டு 1000 பேர் கழிச்சு இவன் கிட்ட 1001 ஆளா வந்து நிற்கும். அந்த போட்டோ இவன் வந்த போட்டோ வேற ஷேர் பண்ணா அது கூட சண்டை வரும் பாத்தீங்களா ப்ரோ? அந்த சண்டை வாட்ஸ்அப்ல நிக்கணும் பரவாயில்ல, அடுத்ததான் ஃபங்க்ஷன் தான் போதும், நேர்லயே அதே சண்டை. நான் போட்ட போட்டோ நீ போட்டல பேசிக்க மாட்டானே. அந்த மூஞ்சில பார்த்தாலே இவரு அந்த பூமர் குரூப் இங்க இருக்கும், இந்த ஆளோட இவன் மட்டும் தனியா இருப்பான், பார்த்தாலே தெரியும் இதனாலதான் இவங்களுக்கு சண்டை. வாட்ஸ்அப்பால போய் ஒரு பர்சனல் லைஃப் எஃபெக்ட் பார்க்கும்போது தான் ப்ரோ எனக்கு நல்லா சிரிப்பு வருது. குரூப்ல வந்து இப்போ ஒரு யாருக்கோ ஒருத்தர் இப்போ மாமாக்கு பர்த்டேன்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அன்னைக்கு பாத்துருக்க மாட்டோம், நெட்லயே ஆன் பண்ணிருக்க மாட்டோம். காலையில காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆன் பண்ணா அதுக்குள்ள வீட்டுல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல காலையிலே இவங்க வந்து குரூப் ஐக்கான் வச்சு பர்த்டே விஷ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் தான் விஷ் பண்ணாம இருந்திருப்போம் குரூப்ல. உடனே அந்த வீட்டுக்கு வந்து சொல்லிட்டீங்கன்னா மாமாக்கு பர்த்டே வாமு, ஒன்னும் போன் பண்ணல மெசேஜ் பண்ணல எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மனசுல. இல்லம்மா நான் ஒன்னும் நெட்டே ஆன் பண்ணலமா, அதெல்லாம் கிடையாது. போயிட்டு அவனுக்கு போன் பண்ணி சாரி சொல்லிட்டு அப்புறம் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவாங்க. சோ சார் இதெல்லாம் ஒரு மாதிரி சேச்சுரேஷன் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். நம்ம ரொம்ப நேரமா இந்த பூமர் செயலியில வந்து திட்டிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, பாவம் குறைச்சிட்டு போகட்டும் ப்ரோ. நான் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ரோ. சொல்லு. இருந்தாலும் அந்த காலத்துல யோசிச்சு நம்ம இந்த காலத்துல இன்டர்நெட் வச்சிருக்கோம், விட்டு பாக்குறோம், கையெடுத்திருப்பாங்க, பாத்ரூம் கூட கிடையாது, எல்லாம் திறந்த வெளி கழிப்பகம் தான். ரொம்ப யோசிக்கடா பூமர் லைஃப பத்தி. பாவம்டா அவனுங்க அந்த காண்ட்ல தான்டா இப்ப நம்மள உயர வாங்குறானுங்க. முந்தின நாள் போயிட்டு அப்பாட்ட எந்த ஹோட்டல்ல ஒண்ணுன்னு கேட்டா உனக்கு எவ்வளவு ஆக்வர்டா இருக்கும். இப்படி யோசிக்கிறீடா, டே பிக் பிரெயின்டா உனக்கு. இல்லடா சொல்றேன், எவ்வளவு இதுவா இருக்கும் உட கூட தெரியல இவனுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப
அவன் வந்து அவங்க அப்பாட்ட மட்டும்தான் கேட்க முடியும். ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டான்னு வையேன், அவனுக்கும் தெரியாது. அவனும் இவன் கூட தானே சுத்திட்டு இருப்பான். தெரியலையே மச்சான். ஓட்டை இருக்குமா அப்படின்னு. அப்படியே என்ன நான் கட்டி பிடிச்சா கட்டி பிடிச்ச குழந்தை பிறந்திருப்பேன். சொல்லிட்டீங்க ப்ரோ, நல்லாதான் சொல்லிட்டேன் ப்ரோ. பால் டம்ளர் எத்தனை மணி குடிச்சாலும் குழந்தை பிறக்கணும் கேள்விப்பட்டேன். இது என்னெல்லாம் புதுசா இருக்கு, ஓட்டை கிட்டாடுறாங்க. அப்ப this is not only for going PP-யா, this has other uses-ஆ? What is suddenly coming up? What are you doing? ப்ரோ நான் நம்ம டாபிக் விட்டு மாறி போயிட்டேன். சரி திரும்ப நான் உள்ள வர விரும்பல. பட் ஆனா ஒரு சின்ன ஸ்னிப்பெட் மாதிரி சொல்லிக்கிறேன் ப்ரோ. நான் வந்து பூமர் வந்து ஓகே ப்ரோ, இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ப்ரோ, யூடியூப்ல அவங்களுக்காகவே வீடியோ தயாரிக்கிற ஒரு கும்பல் இருக்காங்க ப்ரோ. வீடியோலாம் இருக்கும்டா நிறைய. நம்ம அந்த ஒரு நாள் டிஸ்கார்ட்ல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? கரெக்ட். ஆமா, சம்பந்தமே இருக்காது. திடீர்னு போட்டு காமெடியன் சதீஷ் வேட்டையாடி 5 நடிகர்கள், அவன் வேலை காமெடி பண்றது போறா, அதை வேற போட்டு பார்த்து தமிழ் சினிமா ஆல்சோ லைக் ஹிந்தி சினிமான்னு சொல்லிட்டு எங்க குரூப்ல பேசிட்டு இருப்பானுங்க ப்ரோ. சினிமா அத வேணா சொல்லிக்கிறேன். அதுதான் அது வேற டாபிக். பட் இருந்தாலும் சொல்றேன், அது எவ்வளவு ஒரு நம்பவே முடியாது ப்ரோ. அப்படியா அவனே வாயால சொல்லிக்கிட்டா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. டே என்னடா இதெல்லாம் சொல்லிட்டு அத வேற இவங்க நம்பி இதை ஷேர் பண்ணி இது ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி போகும். சரி, ஓகே. ரொம்ப நேரம் மத்த எல்லாரையும் வந்து பூம்பாய் பாட்காஸ்ட்ல உங்களை நாங்க சந்திக்கிறோம். ஆமா, எண்டிங் நோட்டை போட்டு முடிச்சிருவோம். கிறிஸ் அண்ணே சொல்லுங்க. எண்டிங் நோட் என்னன்னா, இவனுக்கு வாய்ப்பு இருக்கா பூமரு? இல்ல, இவனுங்க மாறலாம் வாய்ப்பு இல்ல. அதாவது இவனுங்க ட்ரை பண்ணா மாறலாம்டா. இப்ப எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் இருக்காங்க பேரு, அவங்க எல்லாம் வந்து அவங்களும் அந்த ஜெனரேஷன் தான், சரியா? ஆனா அவங்க வந்து நம்மளோட ஜெனரேஷன் கூட மிங்கிள் ஆகுறாங்க. அவங்க கூட எங்க அப்பா எல்லாம் லிட்டரலா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலாய் வாங்குவாரு. கலாய் வாங்கி அவனுங்க கலாய்ச்சு அவர் வந்து எப்படி சொல்றது, கூலா மாறினாரு. அவர் முன்னாடி எல்லாம் நிறைய விஷயம் கிரிஞ்சா பண்ணுவாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் கலாய்ச்சு அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு அவர்கிட்ட. என்னடா இவனுக்கு சின்ன பசங்க கலாய்க்கிறாங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாரு. அவர் அதுல இருந்து லேர்ன் பண்ணாரு. அவர் வந்து இப்ப வந்து லைக் இஸ் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் பர்சன்ஸ் ஐ நோன்ற மாதிரி இருக்காரு அவரு, சரியா? அது மாதிரி பூமருங்களால மாற முடியும். அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவனுங்களோட வாழவும் முடியாது, இவனுங்க இல்லாமலும் நம்மளால இருக்க முடியாது. இந்த அன்பேசிவம்ல மதன் சொல்லுவாரு தெரியுமா, இந்த நம்ம நாட்டோட அழகே இந்த இவனுங்கதான் சொல்லிட்டு முத்துக்காலைய பார்த்து சொல்லுவாரு. அந்த மாதிரி இவனுங்கதான் நமக்கு வந்து ஒரு கலை கொடுக்கறது. கண்டென்ட்டும் குடுக்கறாங்க. இவனுங்க எல்லாம் திடீர்னு கூலா மாறிட்டானுங்கன்னா கண்டென்ட் இருக்காது நமக்கு. பிராண்ட் அம்பாசிடர் போயிடுவாரு. ஆமா, எங்க பிராண்ட் அம்பாசிடர் இல்லடா. ஆனா எங்க பிராண்ட் அம்பாசிடர் வந்து பூமரா இருந்ததுக்கு இஸ் கூல் பூமர்ரா. தலைவனை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் நானு. கூல் பூ அவரு. முட்டை என்ன முட்டை. எனிவே, லாங் லிவ் பூமர்ஸ், லாங் லிவ் பூமர்ஸ், லாங் லிவ் டிக்டாக் அனீஸ், லாங் லிவ் நீ முடப்பா. தன்னும்பாசனத்துக்கு வந்து என்னை விட பெரிய ஆளு உலகத்துல கிடையவே கிடையாது. அதையும் நானே சொல்லிக்கிட்டேன் பத்தியா. நீங்க சொல்லுங்க பிஜிலி எண்டிங் நோட். என்னடா, அதுதான் வந்து அண்ணன் சொன்னதேதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என் வாயால அவர் வாயால நான் என்ன சொல்லணுமோ அது அப்படியே அவரே சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் அதான் நம்ம இல்லாம பூமர்ஸ் இல்லாம நம்ம இல்லாம அவங்களும் இல்ல. பிகாஸ்
நம்ம தான் அவங்களுக்கு கண்டென்ட், அவங்க தான் இப்போ நம்ம கண்டென்ட்டா நம்ம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் அதுதான் சொன்னாலும் சொல்லாட்டி அதுதான் நெசம். இல்ல அவனுங்களுக்கு நம்ம கண்டென்ட், நமக்கு அவனுங்க கண்டென்ட். இப்ப அவனுங்க குரூப்ப போய் பார்த்தேன்னு ஏ இவனுங்க என்ன புதுசா இருக்கிறீங்க, நாமெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணோம் இவனுங்க இருக்கானுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவனுங்களுக்கு நம்ம கண்டென்ட், ஆமா நமக்கு அவனுங்க கண்டென்ட். இது வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்டான ஒரு ரிலேஷன்ஷிப். இது பெர்ஃபெக்ட் பேலன்ஸ், தானோஸ் மாதிரி ஈக்குவலி பேலன்ஸ். ஆமா, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, டிடிகே ப்ரோ. அந்த பாட்காஸ்ட் ஏண்டா உன் கூட ஒருத்தன் இருக்கானேடா கோ ஹோஸ்ட், அவன்கிட்ட ஏதாவது கேளுங்கடா. பாவம் கேளுங்க. ஒரு 4 வாட்டி பேசிருப்பான், அவ்வளவுதான்டா பேசிருப்பான் அவன். இல்ல லாங் லிவ் டிக்டாக் லாங் லிவ் நீ மூடப்பா சொல்லும் போதே அவன் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஜோக் டியூ, என்னைய பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களா நீங்க? நீங்க சொல்லுங்க, அவங்க எண்டிங் சொல்லுங்க. நான் வந்து ஒரு பாயிண்ட் வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு அப்படியே எண்டிங் நோட் சொல்லிடுறேன். இவனுக்கு வந்து இப்போ பூமரோட விஷஸ் இருக்குல்ல, அதை சொல்லி முடிச்சிருவோம். என்னன்னா இவனுக்கு வந்து வாழ்க்கை வளமுதல் நலமுதல் வளமுதல் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷஸ போட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாங்க. சரிண்ணா, நம்ம இப்ப எண்டிங் நோட்லாம் இந்த ஸ்பெஷல் டேட் இப்ப ரீசெண்டா ஒரு டேட் வந்துச்சு 10/10/2020. அதை தூக்கி எந்த பூமர் பார்த்தாலும் அதைத்தான் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க, ஸ்டோரியாலாம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. திஸ் நெவர் கம்ஸ் அகைன் இன் யுவர் லைஃப். ஏன்னா நான் அடுத்த வருஷம் உயிரோட இருப்பியா நீ? சரி, நான் ரொம்ப இந்த வாட்டி பூமஸ ரொம்ப திட்டேன், பயங்கர ஒஃபென்சிவா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது ஏதாவது விஷயத்துல ஒஃபெண்ட் ஆயிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன் எண்டிங்ல வச்சனா அதே கியூட் பூமர்ஸ் இருக்கணும், இருந்தாதான் நம்மளும் இருக்க முடியும். அதே சமயத்துல எப்படிலாம் இருக்க கூடாதுன்றதுக்கு ரோல் மாடலா அவங்க எடுத்துக்கிட்டு லீட் பண்ணிக்கிட்டு போக வேண்டாம். அதேதான் நானும் சொல்றேன். நம்ம விஷயத்துல நோண்டாம இருந்தா சரி. அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், உனக்கு கேட்டா எரியுது, நான் பாட்டு வேலை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இதான் எண்டிங் நோட். தேங்க்ஸ் டிடிகே கிருஷ்ணன், பிஜிலி பட்டாஸ். நன்றி. பூம் பூம் பூமர்டா பூமர்டா அப்படி பேசிக்கலாம். இப்போது கிறிஸ்தன் நமக்காக ஸ்பெஷலா கிருப பாட போறாரு. அண்ணா பாடுங்கண்ணே. டேலண்ட்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். 1 2 3 4 போன விட புண்டவனே. என்ன தல போன விட கோத்தா கோத்தா. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர் சீசன் 2.